ஸோ இந்த சாப்டருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சாப்டருடைய சில சாராம்சங்களை வந்து நம்ம படிச்சிடலாம். அது முடிச்சுட்டு நம்ம சாப்டருக்குள்ள போனா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வெயிட், ஸ்டாப் ஷேரிங், ஜூம் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ நாம் வந்து இந்த உடலுடைய பௌதிக இயல்புகள் பற்றியும் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இதில் 2 விதமான ஆன்மீக பொருட்கள் இருக்கு. அதாவது நம்ம ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இருக்கு. அதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே இந்த ஸ்தூல உடல் வந்து இந்த பௌதிக இயற்கைக்கு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம் இப்போ படிக்க போகின்றோம். ஸோ எப்படி ஒரு ஜீவன் வந்து இந்த உலகத்துல வந்து ஜனிக்கிறது அப்படிங்கறது வந்து பார்க்கிறோம். ஸோ 24 பண்புகளால் ஆனது தான் இந்த ஸ்தூல உடல். அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ ராதா கோவிந்தா டேட்டிஸ்க்கு நம்மளுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுட்டு நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனய ஷலாக்கய சாக்ஷுர் உன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபா கதா மாஹ்யம் ததா ஸ்வாபதண்டிகம். हे कृष्णा करुण सिंधु दीनबंधु जगतपते गोपेशा गोपिका कांता राधा कांता नमस्तुते. तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पदारुभ्यश्च कृपसिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. எல்லாருக்கும் வணக்கங்கள், வந்தனங்கள். ஸோ 24 பண்புகள் தான் வந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல உடல். அதுதான் க்ஷேத்திரம். க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம், அதுதான் நாம இன்னைக்கு படிக்கிறோம். 13வது அத்தியாயம். க்ஷேத்திரம் என்றால் எப்படி நம்ம வந்து அது வந்து சமஸ்கிருத வார்த்தை. நம்ம வந்து ஒரு இடத்திற்கு தான் க்ஷேத்திரம்னு சொல்வோம் நம்ம, இல்லையா? புண்ணிய கஷேத்திரம்னா புண்ணிய ஸ்தலம், புண்ணியமா இருக்கக்கூடிய, இப்ப திருப்பதி எடுத்துக்கோங்க, அது புண்ணிய ஸ்தலம். ஸோ அந்த மாதிரி கடவுள், அதாவது பாத்தீங்கன்னா வெரி ரொம்ப பாப்புலரான டெம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கஷேத்திரத்துக்கு போனீங்களா, இந்த கஷேத்திரத்துக்கு போனீங்களான்னு தான் கேட்பாங்க, இல்லையா? ஸோ அது இடம். ஸோ இந்த உயிர் வாழி இருக்கக்கூடிய இடம் வந்து இது கஷேத்திரம் அப்படிங்கறது வந்து நாம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கஷேத்திரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 24 பண்புகளோட ஆனது. தட் இஸ் இட் இஸ் மேட் ஆஃப் 24 குவாலிட்டிஸ், அதாவது பண்புகள் அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பஞ்சமகா பூதங்கள் வந்து 5 பண்புகள். ஸோ இந்த உடல் வந்து பூமிக்கு சம்பந்தப்பட்டது. ஸோ அது வந்து எர்த். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த உடல்ல ஓடக்கூடிய இந்த அதாவது பாத்தீங்கன்னாக்கா ரத்தமானது நீருக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வயிற்றுல உணவு செரிப்பதற்கு கண்டிப்பாக அக்னி ஜுவாலை என்பது தேவை, இல்லையா? அந்த அக்னியுடைய சொரூபமா இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட வயிறில் நடக்கிறது, இல்லையா? ஸோ அது ஜீரணம் ஆகலைன்னா கண்டிப்பா நம்மளால வந்து உணவும் நம்ம ஏதாவது வேஸ்ட்டும் வெளியே எக்ஸ்கிரீட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம்
பசி எடுக்கும்போது மீண்டும் நம்மளால சாப்பிட்றதுக்கான பசியும் வராது, பசியும் அதான் நம்மளால சாப்பிடவும் முடியாது. ஸோ டைஜஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அந்த இது பார்ட் அதனால அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அக்னி ஸ்வரூபம் அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அது அக்னி ஸ்வரூபமா இருக்கு. அதே மாதிரி சுவாசத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளி சுவாசத்துலயும் வந்து நம்ம வந்து சூடான அனலான அந்த காற்று வந்து பாத்தீங்கன்னாக்கா அக்னி ஸ்வரூபம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா வாயு, அதாவது பிராணயாமா, நம்ம உட்சுவாசம் வெளி சுவாசம் ரெண்டுமே பண்றோம் இல்லையா, அது வந்து வாயு ஸ்வரூபம். இந்த உடல்ல எங்கேயாவது வெற்றிடம் என்று இருந்தால் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆகாயத்தை குறிக்கின்றது. சோ இந்த மாதிரி இந்த உடல் வந்து பஞ்சமகாபூதங்களால் ஆனது. அதாவது அதர்மம் புரிபவனும் சரி, தர்மம் புரிபவனும் சரி, எந்த மாதிரியான ஒரு அதாவது ஹியூமன் பீயிங்கா இருந்தாலுமே, அதாவது பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய உடல் அனைத்து உயிர் வாழிகளும், அதாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஹியூமன் லைஃப் அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பஞ்சமகாபூதத்தால் ஆனது அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இது வந்து 5 பண்புகள். நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் 8 ஜடசக்திகள் பகவான் கிட்ட இருந்து பிரிந்து வந்தது அப்படின்ட்டு வந்து நம்ம படிச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னாக்கா 5 புலன்கள் அதை பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த 5 புலன்கள் பாத்தீங்கன்னாக்கா கண்கள், அதுக்கப்புறம் நாசிகள், அதுக்கப்புறம் காதுகள், அதுக்கப்புறம் வந்து நாக்கு, அதுக்கப்புறம் தொடுப்புலன் கை. சோ இந்த 5ம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் பாத்தீங்கன்னாக்கா அக்வயரிங் சென்சஸ் ஆர் நாலேஜ், அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஏற்றுக்கொள்ளப்படும் குணங்கள் அல்லது புலன் அறிவு உறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்வயரிங் எடுத்துக்கிறது, அப்சர்வ் பண்ணது. நாலேஜ் கூட பாத்தீங்கன்னாக்கா ஞானத்தை நாம என்னைக்குமே ஏத்துக்கிறோம் இல்லையா, புரிஞ்சுக்கிறோம், அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் நமக்குள்ள. ஸோ அது இந்த கண்களும் சரி, காதுகளும், நாசிகளும், நாக்கு மற்றும் தொடுப்புலன், இது 5ம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஞானேந்திரியங்களாக கருதப்படுகிறது. இந்த 5ம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 10 பண்புகள் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 5 வந்து இந்த 5 ஞானேந்திரியங்களும் பாத்தீங்கன்னாக்கா பகவானிடத்திலிருந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த புலன்கள் அது அந்த கேட்டகரியில வந்து சேர்ந்துரும். சோ ஃபால்ஸ் ஈகோ, அதாவது அகங்காரம் என்பதும் பாத்தீங்கன்னாக்கா ஜடசக்திகள்ல ஒண்ணு. சோ அது வந்து 11 ஆச்சு. அதுக்கப்புறம் அணிவு, ஞானமும் கூட பாத்தீங்கன்னாக்கா தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஜடசக்திகள் இருந்து பிரிந்து வந்ததுதான். சோ அந்த ஞானமும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பண்பு. அதுக்கப்புறம் தோன்றாத இந்த 3 குணங்களோட சம்பந்தப்பட்டதுதான் இந்த பௌதீக இயற்கை இல்லையா? சோ இந்த 3 குணங்களோட தான் நாம எல்லாருமே ஐக்கியமாயிருக்கோம். இதுல எந்த டவுட்டும் இருக்காது இல்லையா? சோ இதுல வந்து சிலது நம்மளால வெளிப்படுத்துவோம், சிலது நம்மளால வெளிப்படுத்த முடியாது, உள்ளுக்குள்ளவே நம்ம வந்து வச்சிருப்போம் இல்லையா? சோ எல்லார்கிட்டயுமே நம்ம ஓப்பனா இருக்க மாட்டோம். நம்ம உள்ளுக்குள்ள வந்து ஏதோ ஒன்று ஓடிட்டு கூட இருக்கோம். ஒருத்தர்கிட்ட நம்ம ஏதோ ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா கண்டிப்பாக அவரிடம் எல்லாத்தையுமே நம்ம ஓப்பனா சொல்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு அவரோட அசோசியேட் ஆயிருக்குமோ அது பொறுத்துதான். சோ ஓப்பனா பேசுறதுக்கு எல்லார்கிட்டயுமே நம்மளால முடியாது. சோ அந்த தோன்றாத அந்த 3 குணங்களுக்கு சம்பந்தப்பட்ட இயல்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு குணம், ஒரு பண்பாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. சோ இந்த 3 இந்த 5 சேர்ந்து பாத்தீங்கன்னாக்கா 13 ஆயிற்று. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கர்மேந்திரியங்கள். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா கர்மம், ஆக்ஷன்ஸ். சோ நாம செயல்படக்கூடிய சென்சஸ் என்னென்ன அப்படிங்கறத வந்து பாக்குறோம். சோ இந்த அதாவது வாயால அந்த டங்னால என்ன பண்றோம், பேசுகின்றோம் இல்லையா? பேசுதல் அது வந்து அது எல்லாமே ஆக்ஷன்ஸ் தான். பேசுறது, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சென்சஸ் ஒர்க்கிங். இப்போ ஒர்க்கிங் சென்சஸ்னாக்கா இன் ஆக்ஷன்ல இருக்கிறது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் கால்கள் பாத்தீங்கன்னாக்கா நடக்கும், நடத்தல். அதுக்கப்புறம் கைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா செய்தல், ஏதோ ஒரு காரியத்தை வந்து இந்த கை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆனஸ் அப்படின்னா எஸ்கிரிட்டரி ஆர்கன்ஸ், அதாவது கழிவு உறுப்புகள். அதுக்கப்புறம் வந்து ஜெனிட்டல்ஸ், அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், இனவிருத்தி உறுப்புகள். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலை தான் செய்யும் இது எல்லாமே. ஸோ இந்த 5ம் கலந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த 13ஓட சேர்ந்து இந்த 5ம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 18. ஸோ உங்களுக்கு வந்து 24 பண்புகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 18 பண்புகள் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா புலன்களின் செயல்கள், அந்த ஞானேந்திரியத்தினுடைய செயல்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு 5. சோ அது என்ன பண்ணும், நாசியால நம்ம வந்து நுகர்கின்றோம், அதுக்கப்புறம் வந்து நாக்கால வந்து ருசிக்கின்றோம், சாப்பிடுறோம் இல்லையா, அதை வந்து ருசிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து வார்மத், கண்ணால வந்து பார்க்கின்றோம். சோ அது வந்து பார்த்தல் என்பது ஒரு ஆக்ஷன் ஆக்சுவலி, அதாவது புலன்களின் செயல்கள். இங்கிலீஷ்ல வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சென்சஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டச், தொடுதல்,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்தம், நம்ம கழுத்துல இருந்து வரக்கூடிய இந்த சப்தம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து சவுண்ட். அதை வந்து நம்ம வந்து காதால வந்து நம்ம வந்து கேட்கின்றோம் இல்லையா? சோ நம்ம பேசுறத வந்து கேட்கக்கூடிய ஒரு தன்மை ஆக்சுவலி. சோ அந்த கேட்டல், அது கேட்டல் என்பது இந்த காதுனுடைய செயல் ஆக்சுவலி. சோ இந்த 5ம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த 18ஓட சேர்ந்து 23 ஆயிடுத்து. இதோட வெரி ஸ்ட்ராங் ஒரு பண்பு எதுனாக்கா மனசு. இது எல்லாத்தையுமே வந்து கட்டி காப்பாற்றக்கூடிய ஒன்று எதுனாக்கா மனசு. மனமே சிறந்த நண்பனும் எதிரியும் என்று நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். சோ இந்த மொத்தமே சேர்ந்து பாத்தீங்கன்னாக்கா 24 பண்புகள். இந்த டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க செஷன் ஆன பிறகு, நீங்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். இந்த சாப்டர் நீங்க படிக்கும் பொழுது இந்த டீடைல்ஸ் எல்லாம் அதுல தான் இருக்கு, நீங்க செக் பண்ணி படிக்கலாம். ஆனா ஈஸியா இருக்கிறதுக்காக நான் சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து பரமாத்மாவனுடைய, அதாவது நாம என்னதான் நம்ம இந்த 13வது சாப்டர்ல நம்ம என்னதான் தெரிந்து கொள்ள போகின்றோம். அதாவது ஞானம் மற்றும் விஞ்ஞானம், இதை பத்தி நம்ம 7வது சாப்டர்ல ஆல்ரெடி படிச்சிட்டோம் இல்லையா? ஞானம் என்பது நாம அந்த ஆத்மாவுக்கும் இந்த உடலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பத்தி தெரிந்து கொள்வது ஞானம். விஞ்ஞானம் என்பது இந்த ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பத்தி தெரிந்து கொள்வது விஞ்ஞானம். சோ அதுதான் வந்து இங்க பார்க்க போறோம். ஆத்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு களத்தை மட்டுமே அறிபவன் தான் ஆத்மா. ஒவ்வொரு உயிர்வாழியும் தன்னுடைய இந்த உடல் சம்பந்தப்பட்ட செயல்களை வந்து புரிந்து கொள்ளக்கூடியவன் வந்து பாத்தீங்கன்னா அவனே இந்த களத்தை அறிபவன். ஆனா பரமாத்மா அனைவருடைய ஹிருதயத்திலுமே வீற்றிருக்கின்றார். அவர் அனைத்து களங்களையும் பற்றியுமே அறிபவர். So he is the sole proprietary of all things. எல்லா லிவிங் என்டிட்டிஸும் இல்லையா? சோ அப்போ வந்து பரமாத்மா பாத்தீங்கன்னாக்கா அனைத்து உயிர்வாழிகளுடைய உரிமையாளர். நான் வந்து இந்த உடலுக்கு மட்டும்தான் உரிமையாளன். சோ இந்த உடல்ல நான் தங்கி இருக்கிற வரைக்கும் இந்த உடலை நான் வந்து கண்டிப்பாக கட்டுப்பாடுல வைக்கக்கூடிய திறன் எனக்கு உண்டு. ஆனா அதை நம்ம வந்து கரெக்டா உபயோகப்படுத்தணும். சோ ஆத்மா வந்து களத்தை அறிபவன், உடலின் உரிமையாளன். அவனுடைய உடலுக்கு மட்டும்தான் அவன் உரிமையாளன். பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லையற்றவர். அவர் பாத்தீங்கன்னாக்கா அனைத்து ஹிருதயங்களிலுமே இருக்கார், வீற்றிருக்கின்றார். அனைத்து உயிர்வாழிகளையும் தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சு உரிமையாளராக, சோல் ப்ரொப்பரேட்டர். இந்த மேற்கூறிய இந்த 3 நிலைகளை பற்றி பாத்தீங்கன்னாக்கா யார் ஒருவர் திண்ணமாக அறிகின்றாரோ, அதாவது களத்தை அறிபவன், அனைத்து களங்களை பற்றியும் அறிபவர், அதாவது உரிமையாளர் யார் என்று யார் ஒருத்தர் வந்து புரிந்து கொள்கின்றாரோ அவரே உண்மையான ஞானத்தை பற்றி அறிபவராக இருக்கிறார். சோ அதாவது ஞானம் என்பது என்னன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புஸ்தகத்துல படிக்கிறது வந்து நம்ம இந்த உலக வாழ்க்கையில வந்து நாம சர்வை ஆகிறதுக்கு படிக்கிறது வந்து ஸ்கில்ஸ் ஆக்சுவலி, பகுத்தறிவு. ஆனா இந்த அதாவது இறை விஞ்ஞானத்தை பற்றி நாம தெரிந்து கொள்வது என்பது பாத்தீங்கன்னாக்கா அதுதான் ஞானம் அப்படிங்கறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சோ களம் பிளஸ் களத்தை அறிபவன், உடல் பிளஸ் ஜீவாத்மா, அவனே வந்து மனிதன் ஆகின்றான், எ லிவிங் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பரமாத்மா ஒவ்வொரு உயிர்வாழியிலும் நித்தியமாக இருக்கின்றார். சோ அனைத்து உயிர்வாழிகளிலுமே அவர் இருக்கிறார் ஆக்சுவலி. சோ உள்ளே வந்து பாத்தீங்கன்னாக்கா பரமாத்மா ஸ்வரூபத்துல வந்து ஹிருதயத்துல உட்கார்ந்திருக்கார் 4 கைகளோடு. அது அவர் தான் யக்னேஸ்வரன். அதுக்கப்புறம் இல்லைனாக்கா ஷிரோதாட்சி விஷ்ணுவாக உட்கார்ந்திருக்கார். வெளியில பாத்தீங்கன்னாக்கா பிரம்ம ரூபம், அதாவது தோன்றாத அருவ பிரம்மனாக இந்த பிரபஞ்சத்தில் உட்புகுந்து இருக்கின்றார். நம்மளால இந்த கண்களால பார்க்க முடியாது, புறக்கண்களால் நம்மளால வந்து ரியலைஸ் பண்ண முடியாது. அகக்கண்களால் வேணும்னா நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த நிலைக்கு நாம வந்து மேன்மேலும் தியானத்துல வந்து முன்னேறி செல்லும் பொழுது மட்டுமே நம்மளால புரிந்து கொள்ள முடியும். சோ இப்போ வந்து பரமாத்மா வந்து நம்ம உடல்ல எந்தெந்த பாகங்கள்ல இருக்கார் அப்படிங்கறத பத்தி நம்ம எவ்வாறு இருக்கின்றார் என்றதை பத்தி நாம் இப்ப படிக்க போறோம். சோ பரமாத்மா பாத்தீங்கன்னாக்கா அன்னமயா, அதுக்கப்புறம் பிராணமயா, அதுக்கப்புறம் ஞானமயா இல்லைன்னா விஞ்ஞானமயா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஆனந்தமயா. இந்த நிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடலோட ஒட்டிண்டு இருக்காரு அவர் வந்து. சோ அன்னமயாவும் பிராணமயாவும் பாத்தீங்கன்னாக்கா பாமரனாலும் உணரக்கூடிய ஒன்று ஆக்சுவலி. பேசிக்கலி அன்னமயா, சோ வயிறுல சாப்பாடு, ஒரு ஜீவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐ திங்க் பர்த் அகைன் டெத் அகைன் அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க இல்லையா? 5வது மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா தாயினுடைய உணவிலிருந்து வரக்கூடிய அந்த ஃபுட்டு தான் அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா
ஸ்வீகரி, அதாவது எடுத்துக்கிறது ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உணவு என்பது பாத்தீங்கன்னாக்கா நம்ம அந்த ஜீவன் வந்து வயிற்றுல தங்கும் பொழுதே பாத்தீங்கன்னாக்கா உணவு வந்து எடுத்துக்கிறது. ஸோ உணவு இல்லாம அந்த குழந்தை வந்து உள்ள வளராது இல்லையா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அன்னமயா பாத்தீங்கன்னாக்கா அந்த உணவு என்பது ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா வயிற்றுல வந்து உணவு வந்து செரிக்கணும். ஸோ அந்த உணவு செரிக்கக்கூடிய அந்த பாகம் கூட பாத்தீங்கன்னாக்கா பரமாத்மாவுடைய ஸ்வரூபம். அங்கே வந்து பகவான் வந்து அக்னி ஸ்வரூபமாக உட்கார்ந்திருக்கார் ஆக்சுவலி. ஸோ அதுவே வந்து வி ஹாவ் டு ரியலைஸ். அது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அன்னமயா கோஷா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் பிராணமயா வந்து சுவாசம். ஸோ உணவு சுவாசம் இது ரெண்டு இல்லாம இந்த உலகத்துல உயிர் வாழ முடியவே முடியாது. இது ரெண்டும் அத்தியாவசியமானது ஒன்று. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாயுவா பாத்தீங்கன்னாக்கா இந்த லங்ஸ், அதாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம நுரையீரல் வழியா பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சுவாசம், அதாவது உட் சுவாசம் வெளி சுவாசம் இது பண்ணிட்டே தான் இருக்கும் இல்லையா? இன்ஹேல் எக்ஸேல். அந்த வாயு ரூபத்துல இருக்கக்கூடியவரும் பாத்தீங்கன்னாக்கா பகவானுடைய ஸ்வரூபம், அதாவது பாத்தீங்கன்னாக்கா பரமாத்மா ஸ்வரூபம் அங்க இருக்கார். சோ நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம்னாக்கா அந்த உயிர்ல இருக்கக்கூடிய அந்த உயிர் நாடியே வந்து பாத்தீங்கன்னாக்கா பரமாத்மா ஸ்வரூபம் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும். சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஞானமயா, விஞ்ஞானமயா அண்ட் ஆனந்தமயா. ஆனந்தமயா தான் சச்சிதானந்தமயம். சோ அது என்னன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுல இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். சோ இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். கஷேத்திரம் என்பது பாத்தீங்கன்னாக்கா பஞ்சபூதங்களுக்கானது. உடல் வந்து பூமிக்கு சொந்தம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ரத்தம் வந்து ஜலம், அதுக்கப்புறம் சுவாசம் வந்து வாயு, வெப்பம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது அக்னி ஃபார்ம், அதுக்கப்புறம் எம்டி, அதாவது வெற்றிடம் என்பது ஆகாயத்துக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. சோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு உயிர்வாழி முதன்மை ஆதாரம் வந்து உணவு. உணவின்றி ஜீவன் இந்த பௌதிக உலகத்துல வந்து நம்மளால வாழ்வது என்பது இயலாத காரியமாகும். பரமாத்மாவின் ஒரு நிலையாக ஒரு உயிர்வாழி பாத்தீங்கன்னாக்கா உயிர்வாழி களத்தில் நாம் உணர முடிகின்றது. அதாவது அவர் வந்து சாப்பிடணும், உணவு சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா அது செரிக்கக்கூடிய அந்த அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவரை வந்து நாம பரமாத்மா ரூபத்துல நாம வந்து உணர வேண்டும். அதுதான் வந்து அன்னமயா. நெக்ஸ்ட் பிராணமயா, சுவாசம். சுவாசம் என்பது ஆத்மாவின் செயல்தன்மையை விளக்கும் பகுதியாகும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சுவாசிக்கிறோம் என்றால் நம்ம உணர்ச்சியோடு இருக்கின்றோம் என்ற அர்த்தம். உணர்ச்சி அதாவது கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. அந்த ரூபத்துல இருப்பதும் வந்து பரமாத்மா தான் அப்படிங்கறது வந்து நம்ம தெரிந்து கொள்ளும். அதாவது உயிர் வாழிகளில் இருக்கக்கூடிய உயிரும் நான் தான் அப்படிங்கறது வந்து முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருக்கார். சோ இந்த செயலும் பரமாத்மாவின் ஒரு நிலை என்பதை நாம கண்டிப்பாக வந்து அறிய வேண்டும். ஏனென்றால் அவர் இல்லாமல் ஆத்மா தனிப்பட்டு இயங்கவே இயங்காது. அதாவது இந்த ஆத்மாவுடைய உயிர் நாடியே வந்து பரமாத்மா ஸ்வரூபம் அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ ஆத்மா இல்ல தனிப்பட்டு என்னைக்குமே வந்து இயங்காது. சுவாசம் இல்லை என்றால் உயிர் வாழி இல்லை என்று பொருள். எனவே சுவாசம் என்பது பாத்தீங்கன்னாக்கா பரமாத்மாவினுடைய இன்னொரு நிலை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பிராணமயா ஆயிடுது. நெக்ஸ்ட் ஞானமயா, விஞ்ஞானமயா. சோ இதுல பாத்தீங்கன்னாக்கா மனது, அதாவது இன்டெலிஜென்ஸ், இது எல்லாத்துமே நம்ம யூஸ் பண்ண முடியா. அதாவது ஷட்டில் பாடி. இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்தூல உடலை பற்றி பேசியாச்சு, அதனுடைய பண்புகளை பேசாச்சு. அதுக்கப்புறம் வந்து சூக்ஷ்மம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜீவாத்மா பரமாத்மா அந்த இதுல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து விஞ்ஞானமயில பாத்தீங்கன்னாக்கா ஒரு உயிர் வாழி பாத்தீங்கன்னாக்கா யோசித்தல், அதாவது திங்கிங், அதுக்கப்புறம் உணர்தல், ஃபீல் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வில்லிங்னஸ், அதாவது பாத்தீங்கன்னாக்கா தே லைக் சம்திங், டிசையர். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மனது சம்பந்தப்பட்ட செயல்கள் இல்லையா? இம்மூன்று உணர்வுகளின் செயல்களில் இந்த மூன்று உணர்வுகளுமே பாத்தீங்கன்னாக்கா செயல்களில் ஈடுபடுகின்றன. ஆக்ஷன்ஸ் தான் எல்லாமே. சோ ஆசைப்படுவது என்பது ஆக்ஷன் தான். அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆக்ஷன் தான் இல்லையா? நம்ம வந்து சில சமயத்துல கோவமா ஃபீல் பண்ணுவோம், சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சோகமா இருப்போம், சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருப்போம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸிகியூஷன் ஆஃப் த ஆக்ஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யோசிக்கிறது, திங்க் பண்றது, ஸோ இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த யோசிக்கிறதும் ஒரு செயல். ஸோ இதெல்லாமே இன்ஆக்ஷன் டாஸ்க்ஸ் ஆக்சுவலி. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். உணர்வுகளின் செயல்களில் உணர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா செயல்களில் ஈடுபடுகின்றன. இத்தகு உணர்வுகளில் பரமாத்மா நிலை குடிக்கொண்டுள்ளது. இந்த மூன்று செயல்களிலுமே பாத்தீங்கன்னாக்கா பரமாத்மா குடிக்கொண்டிருக்கின்றார். அதாவது ஞானம் குடிக்கொண்டிருக்கின்றது. ஞானத்தினுடைய சொரூபமே வந்து பரமாத்மா அப்படிங்கறது வந்து நாம தெரிந்து கொள்ளணும்.
மனம் இந்த உணர்வுகளின் உதவியாலும், இந்த மனசு இந்த 3 செயல்களினுடைய உதவியாலும், அதுக்கப்புறம் புலன்களின் செயல்களாலும், அதாவது கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இவற்றினுடைய செயல்களாலும், மேலும் இந்த பௌதீக இயற்கையின் பாத்தீங்கன்னாக்கா 3 குணங்கள் இருக்கு இல்லையா? சோ இந்த பௌதீக உலகின் குணங்களாலும் ஆட்கொண்டு, 3 குணங்களால் ஆட்கொண்டு உடல் வந்து பாத்தீங்கன்னாக்கா இயங்குகின்றது. சோ இந்த ஸ்தூலமும் சூட்சமமும் சேர்ந்ததுதான் ஒரு ஜீவன் வந்து இந்த தாயினுடைய கருவுல வந்து ஜனிக்கின்றது. சோ அது வந்த பிறகு பாத்தீங்கன்னாக்கா மீண்டும் பிறந்த பிறகு வளர்கின்றது, அதுக்கப்புறம் சில நாள் வாழ்கின்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய பிள்ளைகள், அதுக்கப்புறம் வந்து வியாதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மடிகின்றது. சோ இது வந்து ஒரு சைக்கிள். இந்த 6 நிலைகளை தாண்டி தான் நம் ஒவ்வொரு உயிர் வாழியும் சென்று வருகின்றோம். சோ இந்த உடல் இந்த குணங்களால தான் பாத்தீங்கன்னாக்கா அது குணங்களின் செயல்களால, உணர்வுகளின் செயல்கள், இந்த 3 குணங்கள் இதுக்கேற்றாற் போல எல்லாமே வந்து நடக்கின்றது. சோ ஒரு உயிர் வாழி மனம் பிளஸ் இந்த உணர்வுகள் பிளஸ் புலன்களின் செயல்கள், அதாவது பாத்தீங்கன்னாக்கா கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களோட செயல்கள் பிளஸ் 3 குணங்களில் அடிப்படையில் வெளிப்படுத்துகின்றது. இதுதான் ஒரு மனிதனுடைய சுபாவத்தை. இதன் மூலமா தான் ஒரு மனிதனுடைய சுபாவத்தை நாம அறிகின்றோம். சோ ஒரு மனிதனை நாம் எவ்வாறு ஐடென்டிஃபை பண்றோம்? நாட் இன் த பிசிக்கல். சோ பிசிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த உடலை விட்டு உயிர் போன பிறகு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பிணம் என்று தான் சொல்வோம் இல்லையா? சோ இந்த பாடிலி ஐடென்டிபிகேஷன் என்னைக்குமே ஐடென்டிபிகேஷன் கிடையாது. சோ ஒருவருடைய நடத்தை, சுபாவம், சோ அவர் எப்படி எடுத்துட்டு போறார் அப்படிங்கிற அதை வச்சுதான் ஒருத்தரை வந்து நாம வந்து கண்டிப்பா ரெகக்னைஸ் பண்றோம். சோ இவர் இப்படிப்பட்டவர், இவர் நல்லவர், இவர் வந்து கெட்டவர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெகக்னைசேஷன். பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகத்துல இருக்கும்பொழுது நமக்குன்னு கொடுத்த ஒரு பேர், அவ்வளவுதான். இந்த உயிர் வாழி இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த பேர். இந்த உடலை விட்டு போன பிறகு அதுக்கு பேர் கூட கிடையாது ஆக்சுவலி. சோ ஒரு சுபாவத்தை அறிவது பாத்தீங்கன்னாக்கா இந்த நேச்சர் எல்லாம் இருக்கும் பொழுது இந்த ரூபத்துல வந்து பகவானை வந்து பரமாத்மா சுரூபம் வந்து ஞானமயமாகவும் விஞ்ஞானமயமாகவும் நாம வந்து கண்டறிகின்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா மேலே சொன்ன அந்த ஞானமயா விஞ்ஞானமயா அந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா எந்த உயிர் வாழி இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு, அதாவது நிர்குணவாதி அப்படி வந்து செல்கின்றானோ, அதாவது 3 குணங்களை வந்து வென்று அவன் வந்து சத்வம் ரஜஸ் தமஸ் இந்த 3க்கும் மேம்பட்டு அவன் வந்து செல்லும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அவன் வந்து எல்லாத்தை விட வந்து உயர்வான நிலைக்கு செல்கின்றான். அவர்கள் வாழ்வில் மிக உன்னதமான நிலையை அடைகின்றனர். அதாவது பாத்தீங்கன்னாக்கா பிரம்ம நிலை, சமாதி நிலையை அவர்கள் அடைகின்றனர். அத்தகைய தெய்வீகமான நிலையை வந்து சத் சித் ஆனந்தா. சத் என்பது உண்மை, சித் என்பது ஞானம், ஆனந்தம் என்பது ஆனந்தம் தான். அதாவது பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஆனந்தம், அந்த பேரானந்த நிலை சொல்றோம் இல்லையா, பக்தி பரவச நிலை அது. சோ இந்த 3மே கலந்துதான் வந்து சச்சிதானந்த நிலை அப்படிங்கிறது வந்து அந்த நிலையை இந்த ஜீவன் வந்து அடைகின்றது. அந்த நிலையை அடையும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா இந்த உடலுக்கும் அந்த ஜீவாத்மாவுக்கும் பாத்தீங்கன்னாக்கா சம்பந்தம் இருப்பதாகவே இருக்காது. இந்த உடலில் இந்த ஜீவாத்மா தங்கி இருந்தாலும் அது வந்து பரமாத்மாவோட கனெக்ட் ஆயிருக்கும். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்நிலையில் பரமாத்மாவே முழு ஆனந்தத்தை அனுபவிப்பவராக இருக்கின்றார். உண்மையிலே இந்த உயிர் வாழி எவ்வளவு அந்த பிளெஷர் வந்து ஆன்மீகத்தன்மை உடைய அந்த ஆனந்தத்தை அவர்கள் பேரானந்தத்தை உணர்ந்தாலும் அந்த இந்த உயிர் வாழில இருக்கக்கூடிய இந்த உயிர் வந்து சொரூபம் வந்து பரமாத்மா தான். அவர் தான் உண்மையிலே என்ஜாயர் அப்படிங்கறத வந்து அது பாத்தீங்கன்னாக்கா இந்த அனைத்தையுமே இந்த ஆனந்தத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்றுக்கொள்பவர் அவரே அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். உயிர் வாழி பாத்தீங்கன்னாக்கா பிரம்ம நிலையை உணரக்கூடிய நிலையில் உள்ளார். அதுவே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆனந்தமயா ஸ்டேஜ் அப்படின்ட்டு வந்து சொல்றோம் நம்ம. சோ இப்போ நம்ம இந்த ஸ்லோகங்களுக்கு போகலாம். ஸோ ஸ்ரீ ராதா கோவிந்தா டிடிஸ்க்கு நம்மளுடைய பணிவான வணக்கங்கள். நேத்து நம்ம பார்த்தது உருவம் மற்றும் உருவமற்ற நிலையினுடைய வழிபாடு, எது மேன்மையானது, ஸோ எது கடினமானது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் எந்தெந்த விதத்துல நம்ம வந்து பக்தி செய்ய முடியும், அனன்ய பக்தி, சாதன பக்தி, அதுக்கப்புறம் சகாம கர்மயோகம், அதுக்கப்புறம் நிஷ்காம கர்மயோகம் முறை, அதுக்கப்புறம் ஞான யோகம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தியான யோகம், இல்லைனாக்கா எந்த பலன்களையுமே எதிர்பார்க்காமல் சாதாரணமாக செய்ய அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிவோட்டி பாசிவ் மோட்ல செய்யறது. நெக்ஸ்ட் வந்து பகவானுக்கு யாரெல்லாம் அன்பான பக்தர்கள் ஆகிறார்கள் அப்படிங்கிற அவங்களுடைய தகுதிகள், இயல்புகள் எல்லாத்தையுமே நம்ம நேத்து நிறைய பார்த்தோம். சோ அதோட பக்தி யோகம் முடிந்தது. இன்னிலிருந்து நம்ம பார்க்க போறது 13ல இருந்து 18 வந்து ஞான யோகம்.
சோ அர்ஜுனனுடைய 6 கேள்விகள். சோ இத வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் கேட்பார். நெக்ஸ்ட் வந்து க்ஷேத்திரம் என்றால் என்ன, க்ஷேத்ரக்னம் என்றால் என்ன, சோ பரமாத்மா என்றால் என்ன, இது எல்லாத்தையுமே அவர் கொஸ்டின் கேட்பாரு. சோ அது எல்லாத்தையும் நம்ம படிக்கலாம். அறிவை பெறுவதற்கான செயல்முறை, அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஞானத்தை வந்து எப்படி நம்ம வந்து விருதி செஞ்சுக்க முடியும், அதற்கான செயல்முறைகளை பற்றி நம்ம பேச போறோம். நேயம் என்பது பாத்தீங்கன்னாக்கா அறியப்பட வேண்டிய பொருள், அதாவது நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது யாரை பத்தினாக்கா பகவானை பத்தி, அதுதான் வந்து நேயம். பிரகிருதி என்றால் என்ன, புருஷா என்றால் என்ன, அதனுடைய இணைப்பு என்ன. பிரகிருதி என்பது இந்த பௌதீக இயற்கையை குறிப்பது. புருஷர் என்பது இந்த உடல்ல யார் இருக்காங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா புருஷராக எடுத்துக்கொள்வது. அறிவின் பார்வை, இது எல்லாத்தையுமே நாம இன்னைக்கு பார்க்க போகின்றோம். சோ பிரகிருதி என்றால் இந்த பொருள் இயற்கையை குறிப்பது. புருஷா என்றால் அனுபவிப்பாளர். சோ இந்த உடல்ல நாம இருக்கோம். சோ ஆனா உண்மையிலே இந்த சோல் என்ஜாயர் யாருன்னா பரமாத்மா ஒருத்தர் தான். க்ஷேத்திரம் என்பது இந்த சரீரத்தை உடலை குறிக்கின்றது. க்ஷேத்ரஜன் என்பது இந்த சரீரத்துக்கு உரிமையாளன். சோ அவன் இந்த உடலுக்கே வந்து உரிமையாளன், வேற உடல்களுக்கு கிடையாது. அவனுடைய உடலுக்கு மட்டும் அவன் உரிமையாளன். சோ ஆத்மா பரமாத்மா. சோ பரமாத்மா பாத்தீங்கன்னாக்கா எல்லாருடைய ஹிருதயத்திலுமே இருக்கார். எல்லா உயிர்வாழிகளுடைய இதுலயும் பாத்தீங்கன்னா உயிராக இருப்பது அவர்தான், உயிர் நாடியே அவர்தான்ட்டு நம்ம படிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அனைத்து உயிர்வாழிகளிலுமே பாத்தீங்கன்னாக்கா பரமாத்மா ஸ்வரூபத்தை நாம காணலாம். ஞானம் என்பது பாத்தீங்கன்னாக்கா க்ஷேத்திரம் மற்றும் க்ஷேத்ரஜ்ஞனை, அதாவது இந்த உடல் மற்றும் இந்த ஆத்மாவை பற்றி புரிந்து கொள்வது. நேயம் என்பது பாத்தீங்கன்னாக்கா அறிவின் இலக்கு, அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கு யார், பகவான், அவரை பற்றி தெரிந்து கொள்வது, பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொள்வது. எஸ். அர்ஜுன உவாச்ச பிரகிருதிம் புருஷ சைவம் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞம் ஏவச்ச ஏகத் வேதிதும் இச்சாமி ஞானம் ஞேயம் ச கேசவः. ஸ்ரீ பகவானு உவாச்ச இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரம் இத்யே பீதியதே ஏதத்யோ வேத்தி தம் பிராஹு க்ஷேத்ரஜ்ஞா இது தத்விதः. அதாவது பாத்தீங்கன்னாக்கா சோ பொருள் இயற்கை, பிரகிருத்தினா என்ன, அதுக்கப்புறம் புருஷா என்றால் என்ன, களம் என்றால் என்ன, களத்தை, அதாவது க்ஷேத்திரம் என்றால் என்ன, க்ஷேத்ரஜ்ஞன் என்றால் என்ன, அறிவு என்றால் ஞானம் என்றால் அறிவு, அறியப்பட வேண்டிய பொருள் வந்து நேயம், இவற்றை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல வந்து அர்ஜுனர் வந்து கேட்கின்றார். பகவானும் அதுக்கு வந்து பதில் கொடுக்கின்றார். ஆக்சுவலி களம் என்பது இந்த உடலை குறிக்கின்றது, க்ஷேத்திரத்தை அழைக்கப்படுகிறது. உடலை அறிபவன் களத்தை அறிபவன் ஆகின்றான், அவனே க்ஷேத்ரஜ்ஞன் என்று அழைக்கப்படுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 3வது ஸ்லோகம், க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்திஹி சர்வக்ஷேத்ரேஷு பாரதः க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் எத்தக் ஞானம் மதம் மமஹ. அதாவது பாத்தீங்கன்னாக்கா நானும் எல்லா உடல்களையும் அறிபவனாக உள்ளேன், ஏன்னா அவர்தான் உயிர் நாடியே அனைத்து உடல்களிலுமே தங்கி இருக்கின்றார் என்பதை நீ புரிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனருக்கு வந்து சொல்கின்றார். உடலையும் அதனை அறிபவனையும் புரிந்து கொள்வதே ஞானம். அதாவது க்ஷேத்திரத்தை அதாவது ஒரு ஜீவாத்மாவை பற்றியும் அந்த உடலையும் பற்றி தெரிந்து கொள்வதே ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே எனது அபிப்பிராயம்ட்டு பகவானும் சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ருஷிபீர் பகுதா கீதம் சந்தோபீர் விவிதைஹ பிரகிருதக் பிரம்மசூத்ர பதைஷைவ ஹேதுமத் பீர் வினிஷித்தை. அதாவது பாத்தீங்கன்னாக்கா செயல்களின் களம் பாத்தீங்கன்னாக்கா இந்த உடல், செயல்களை அறிபவன் இந்த க்ஷேத்ரஜ்ஞன் பற்றிய அறிவு, அதாவது இந்த உடலுக்கு உரிமையாளனை பற்றிய அறிவு பற்பல முனிவர்களால், அதாவது ஒரு ஆத்மாவை பற்றியும் உடலை பற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா பற்பல முனிவர்களால் பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு வேத நூல்களில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. வியாசதேவர் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய வேதாந்த சூத்திரத்துல வந்து எழுதியிருக்கார். சூத்ரா என்றால் ஃபார்முலா, அந்தா மீன்ஸ் லாஸ்ட், அதாவது பாத்தீங்கன்னாக்கா அந்தம் என்றாலே கடைசி இல்லையா, வேத அந்தம், வேதாந்தம் சூத்திரம், அதுல வந்து ஃபார்முலாஸ் மாதிரிதான். ஸோ எப்படி நம்ம மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு பாடத்துல வந்து இந்த ஃபார்முலா போட்டாதான் வந்து ஒரு இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு எப்படி பண்ணணும்ன்றத ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பண்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே சூத்திரங்கள் எல்லாமே வேதாந்த சூத்திரத்துல வந்து சொல்லியிருக்கார். சோ இந்த நூல்களில் பாத்தீங்கன்னாக்கா விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வேதாந்த சூத்திரத்தின் பதங்களில் பாத்தீங்கன்னாக்கா காரணம் மற்றும் விளைவுகளுடன் இவை மிகவும் நுணுக்கமாக விளக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் என்ன, இந்த பண்புகள், அதுக்கப்புறம் விளைவுகள், இந்த குணங்களினுடைய விளைவுகள், அதனால நம்ம என்ன பிறப்பு இறப்பு மீண்டும் திரும்பி வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க.
ஸோ அன்னமயா ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிராணமயா, அதுக்கப்புறம் வந்து ஞானமயா, அதுக்கப்புறம் வந்து விஜயானமயா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தமயா. ஸோ இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மகாபூதான் அகங்காரோ புத்திர் அவ்யக்தம் ஏவச்ச இந்திரியாணி தசைகம் ச பஞ்சேந்திரிய கோஷரஹ இச்சாதி வேஷ சுகம் துக்கம் சங்காதக்ஷேதனா திருதிஹி ஏகத் சேத்திரம் சமாசேன சா விகாரம் உதாகிருதம். அதாவது பாத்தீங்கன்னாக்கா நான் 8 ஜடசக்திகளை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? பஞ்சபூதங்கள் அகங்காரம், புத்தி, அதாவது பாத்தீங்கன்னாக்கா அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னாக்கா மனம், அதுக்கப்புறம் 10 புலன்கள், அதுக்கப்புறம் வந்து 5 புலன் பொருட்கள், அதாவது பாத்தீங்கன்னாக்கா புலன்களின் செயல்கள், சென்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சென்சஸ் படிச்சோம் இல்லையா? ஸோ அதாவது கண்ணால என்ன பண்றோம்? பார்க்கின்றோம், பார்த்தல், அதுக்கப்புறம் கைகளால் செய்கின்றோம், கால்களால் நடக்கின்றோம், இந்த மாதிரி இதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்தோம். பொருட்கள், விருப்பு வெறுப்பு, இதெல்லாமே மனதினுடைய அதாவது சுபாவம். இன்பம் துன்பம், அதுக்கு நாம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம். அதுக்கப்புறம் உயிரின் இதெல்லாமே வந்து உயிரினுடைய அறிகுறிகள். திட நம்பிக்கை, இவை எல்லாமே சுருக்கமாக செயல்களின் களம் என்று அதன் மாறுபாடுகள் என்றும் கருதப்படுகின்றன. அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இந்த ஃபீல்டுல என்னென்ன ஆக்ஷன் பண்றோம், அதாவது வாட் எவர் ஒர்க் வி ஆர் டூயிங், என்னென்ன செயல்கள் இந்த உடலால நம்ம இந்த உடல் உறுப்புகளால வச்சு நாம் என்னென்ன செயல்கள் செய்கின்றோம். ஸோ ஞானேந்திரியங்களை உபயோகப்படுத்தி நாம் என்னென்ன செய்கின்றோம், கர்மேந்திரியங்களால என்னென்ன செயல்கள் நடக்கின்றன. ஸோ அதுக்கப்புறம் அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சென்சஸ் சொல்றோம், அதாவது புலன்களின் செயல்கள். இது எல்லாத்துமே இந்த 15மே பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதோட சேர்ந்து மனசு எப்படியெல்லாம் வந்து எடுத்துட்டு போகுது, இந்த 3 குணங்களோட அதனுடைய எக்ஸிகியூஷன் எப்படி எடுத்துட்டு போறது. ஸோ இதுதான் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சுருக்கமா வந்து செயல்களின் களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஞானத்தை பற்றி சொல்ல போறார் பகவான் இந்த 4 ஸ்லோகங்கள்ல. அமானித்வம் அதம் பித்வம் அஹிம்சா சாந்திர் ஆர்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌஷம் ஸ்தைரியம் ஆத்ம வினிகிரஹ இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனாஹங்கார ஏவச்ச ஜன்ம மிருத்யு ஜராவியாதி. ஜன்ம மிருத்யு ஜராவியாதி என்பது 4 குறைபாடுகள் நமக்கு. ஜன்மம் என்று அது ஒரு குறைபாடு, மிருத்யு என்பது இறப்பு, அதுவும் நமக்கு குறைபாடு, ஜரா என்பது வயோதிகம், வியாதி என்பதும் நமக்கு ஒரு குறைபாடு. சோ துக்க தோஷான் தர்ஷனம் அஸ்தகிர் அனவிஸ்வாங்க புத்திரதாரா கிருஹாதிஷு நித்யம் சமசித்தத்வம் இஷ்டானிஷ்டோ பக்திஷு மயி சானன்ய யோகேன பக்திர் அவ்யபிசாரிணி விவிக்த தேசேத்வித்வம் அரதீர் ஜன சம்சதி ஆத்யாத்ம ஞான நித்யைவம் தத்துவ ஞானார்த்த தர்ஷனம் ஏதத் ஞானம் இது புரோக்தம் அஜ்ஞானம் எத் அதோ அந்யதா. அத பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஞானமாக எதெல்லாம் பகவான் இங்க சொல்கின்றார், 20 வகைகள், அது நம்ம பண்புகளை பற்றி நம்ம பார்க்க போகின்றோம். இவை அனைத்தும் ஞானம் என்று சொல்கின்றார். அடக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஒருவருக்கு அடக்கம் என்பது மிகவும் முக்கியம். அதாவது இதெல்லாமே ஒரு வைஸ்லி பர்சன், அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஞானம் உடையவர்களுடைய இயல்புகளை பற்றி நாம இங்க வந்து பார்க்கின்றோம். அவர்களுடைய அடக்கம், கர்வமின்மை, அதாவது அகங்காரம் அற்று இருப்பார்கள். கர்வம் தான் கிரேட் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இயல்புகள் அவருக்கு இருக்காது. அஹிம்சை, பிறரை வந்து துன்புறுத்தாது இருத்தல். நாட் ஓன்லி பிசிக்கலி மாத்திரம் கிடையாது, மனதளவிலும் யாருக்கும் வந்து கஷ்டத்தை கொடுக்க கூடாது. பொறுமையாக இருப்பார்கள், அதாவது டாலரன்ஸ். நம்ம 2.14 ஸ்லோகத்தை நீங்க கண்டிப்பாக படிக்கணும், அதுல ரொம்ப டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க டாலரன்ஸ் பத்தி. எளிமையாக இருத்தல். சோ அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல். ஒருத்தருக்கு குரு வந்து கண்டிப்பாக, அதாவது இட் இஸ் மேண்டேட்டரி ஆக்சுவலி, ஆனா அந்த பிராப்தம் நமக்கு வந்து பகவானுடைய கருணை இருந்தா கண்டிப்பாக கிடைக்கும். தூய்மை, அதாவது பாத்தீங்கன்னாக்கா போத் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல், உள்ள தூய்மையும் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி வெளிப்புற தூய்மையும் நம்ம வந்து கண்டிப்பாக முக்கியம். தளராமை, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பாத்தீங்கன்னாக்கா விடாமுயற்சியோட முன்னேறி போறது. இப்ப பக்தி பாதையில நம்ம தொடங்கும் பொழுது நிறைய அப்டக்கல்ஸ் வரும். இப்ப நம்ம ஜபமே பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா கொட்டாவி விடுவோம், தூங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே இனிஷியல் ஃபேஸ்ல எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனா
பக்தியை நம்ம வந்து பிரதானமா எடுத்துட்டு பகவான் மேல மனதை லயித்து நம்ம செய்யும் பொழுது அந்த விடாமுயற்சியோட நம்ம செய்யறோம் இல்லையா? சோ அது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மள வந்து அந்த மார்க்கத்துல முன்னேறி செல்வதற்கான வழியை காட்டுகின்றது. சோ அந்த மாதிரி வந்து நல்ல காரியங்கள்ல பாத்தீங்கன்னா இங்க தளராமை. சோ அடுத்து சுய கட்டுப்பாடு. சோ இந்த புலன்கள் எல்லாத்தையுமே வந்து கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அந்த நேச்சர். புலன் நுகர்ச்சி பொருட்களை துரத்தல், அதாவது இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கு அதாவது பாத்தீங்கன்னாக்கா அது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அந்த இதுக்கு அவங்க என்னைக்குமே பண்ண மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே அவங்க எது நன்மை எது தீமை, எது ரைட் எது ராங் அப்படிங்கிற அனலைசிஸ்லாம் அவங்களால பண்ண முடியும். ஸோ இந்த புலன்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா சரியான பாதையிலே எடுத்துட்டு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பொய் அகங்காரம், அதாவது ஃபால்ஸ் ஈகோ இல்ல, அது இல்லாம இருக்கிறது. பிறப்பு இறப்பு முதுமை நோய், இது வந்து எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒன்று இந்த உலகத்துல. இது வந்து நமக்கு எல்லாருக்குமே குறைபாடுகள் தான், ஒவ்வொரு ஜீவராசிக்குமே. அப்படி இருக்கும்போது இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகணும், அவ்வளவுதான். எஸ், பிறந்துட்டோம், நமக்கு கண்டிப்பா மரணம் உண்டு. அந்த மரணத்தை எந்த சமயத்திலுமே ஏற்கக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் அடையணும். அதுக்கப்புறம் வந்து முதுமை என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று. அதாவது ஆத்மாவுக்கு என்னைக்குமே முதுமை கிடையாது, உடலுக்கு தான் முதுமை. அதுக்கப்புறம் வியாதி என்பது பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த உடலுக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம என்னைக்குமே அது நம்மளுடைய கர்ம பலனை பொறுத்து நமக்கு எல்லாமே நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறவங்க. ஆகியவற்றின் துன்பத்தை கவனித்தல், தெரிஞ்சுண்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து பேலன்சிங்கா எடுத்துன்னு போறது. குழந்தைகள் மனைவி வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல் அப்படின்னாக்கா அவர்களிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்புகளும் நமக்கு இருக்கக்கூடாது. அது மிகவும், அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு உயிர் வாழியுமே இண்டிவிஜுவல் தான். நாம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பௌதிக உலகத்தில் நமக்குன்னு ஒரு குடும்பம் எல்லாமே உண்டு. அது எல்லாமே இந்த எக்ஸிகியூஷன் ஆஃப் த மெட்டீரியல் டாஸ்க்ஸ் தான். ஸோ இப்ப நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நம்ம தாய் தந்தையை பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு நினைக்கிறது வந்து தட் இஸ் நம்மளுடைய கிராட்டிடியூட். ஸோ நம்ம அவங்கள வந்து கவனிச்சுக்கிறது. ஆனா தாய் தந்தை வந்து பிள்ளைகளிடம் கண்டிப்பாக எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அவரவருடைய கர்மங்கள் அவரவர்களுக்கே சார்ந்தது. சோ நம்மளுடைய கடமை வந்து நம்ம பிள்ளையை பெற்ற பிறகு வளர்த்து அவர்கள் நல்ல நிலையில எடுத்துட்டு போறதுக்கு நம்ம வழிகாட்டியா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆனா அதை விடுத்து இன்னைக்கு நாம செய்ததுக்காக அந்த பலனை வந்து எதிர்பார்த்து உட்காந்து பிள்ளை நாளைக்கு உட்காந்து நமக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறது வந்து தவறு. ஆக்சுவலி தட் இஸ் ராங். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, அது தவறு. ஏன்னா அது வியாபாரம், அதுக்கு பேர் வந்து அன்பு கிடையாது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ குழந்தைகள் மனைவி வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபடுதல் அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி அவர்களை நாம வந்து இது நம்மளுடைய, அதாவது நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமை. நம்மளுடைய மனைவி மக்களை நம்ம வந்து கண்டிப்பாக காப்பாற்றணும்ன்றது நமக்கு விதிக்கப்பட்ட கடமை. அதான் பக்தியோடு எடுத்துட்டு செய்யணும். ஸோ அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு பந்தம் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷனோட நம்மளுடைய செயல்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் விருப்பு வெறுப்புகளில் சமநிலை. நமக்கு பிடிச்ச ஒண்ணு நடக்கும் பொழுது அதுக்காக நம்ம வந்து அகங்காரப்படவும் கூடாது. நமக்கு பிடிக்காத ஒன்று நடக்கும் பொழுது அதை வந்து நம்ம வெறுத்து ஒதுக்கவும் கூடாது ஆக்சுவலி. சோ என் மீதான நித்தியமான கலங்கமற்ற பக்தி, அதாவது அனன்ய பக்தி. எந்தவித எதிர்பார்ப்புமே யார்கிட்டயுமே இருக்கக்கூடாது. பகவான் கிட்ட கூட நம்ம வந்து பக்தி மட்டும்தான் செய்யணும். சோ நமக்கு எது நன்மையோ அது கொடுப்பார். நாமளா கேட்கறது வந்து we will get bonded. சோ அது என்ன ஆகும்னாக்கா அதனுடைய விளைவுகளுக்கு நாம பந்தப்பட்டு விடுகின்றோம். அதனாலதான் பகவான் கிட்ட நம்ம எதுவுமே கேட்க தேவையில்லை. நமக்கு எது நன்மையோ அது கண்டிப்பா அவர் கொடுப்பார். இப்ப தாய் கூட பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய பிள்ளைக்கு எது நன்மையோ அதை பார்த்து பார்த்து செய்வான். அதே வந்து பிள்ளை ஒண்ணு கேட்கிறது என்றால் அதனால அவனுக்கு ஒரு நல்லது வராதுன்னு தெரிஞ்சா கூட நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்பொழுது கொடுத்துருவோம் இல்லையா? சோ அதனுடைய விளைவுகளையும் அந்த பிள்ளை வந்து அனுபவிக்கும். சோ இதுதான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் ஆல்சோ. நான் அதனால்தான் கடவுள், எந்த கடவுளை நம்ம வணங்கினாலும் அந்த கடவுள் கிட்ட போய் நம்ம எதுவுமே கேட்க தேவை கிடையாது. நம்ம கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு, பக்தி ஒண்ணுதான். கடைசி வரைக்கும் நான் எத்தனை பிறவி எடுத்தாலுமே நான் இந்த பக்தி சேவையை வந்து கண்டிப்பாக செய்யறான், அது ஒண்ணுதான் எனக்கு நீங்க அருளணும்னு கேட்கணும். அது ஒண்ணு கொடுத்தாலே போறோம். நமக்கு நம்முடைய எந்த நிலையில இருந்தாலும், மாட மாளிகையில இருந்தாலும் சரி, குடிசையில இருந்தாலும் சரி, நாம வந்து நிம்மதியாக இருப்போம். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நித்தியமான பக்தி, தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல். அதாவது பாத்தீங்கன்னாக்கா வீட்லயே நம்ம இருந்தா கூட பாத்தீங்கன்னாக்கா அதிகமா பேச மாட்டாங்க அவங்க. சோ அதாவது நீங்க இந்த சுபாவத்தை நீங்க கண்டிப்பாக உணரும். ஒருத்தர் வந்து இந்த
ஞானத்துல வந்து முன்னேறி இருந்தால் அவர்களுடைய வார்த்தைகள் பாத்தீங்கன்னாக்கா நம்ம 10 வார்த்தை பேச நம்ம ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க. அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுமக்கள் இருந்து விலகி இருத்தல், சும்மா அந்த அதாவது இன்வேல்யூபிள் டாக்ஸ் எல்லாம் வந்து பேச மாட்டாங்க. ஸோ நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா லொடலொடான்னு பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. ஸோ வெரி எது பேசணுமோ அது மட்டும்தான் பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு தன்மை. சத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு. ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பரபிரம்மரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அவரை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அவருடைய ஆர்வத்தை அவர்கள் வந்து வளர்த்து கொள்வார்கள். அதாவது 4 விதமான நல்லோர்களை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுல பாத்தீங்கன்னாக்கா கேள்வியுடையோர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பூரணத்தின் முழுமையை தேடுவோர், அந்த நிலை அவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் இது. அந்த ஆய்வு என்பது அதை தான் குறிக்கின்றது. இவை அனைத்தும் நான் ஞானமாக அறிவிக்கின்றேன்னு சொல்லிட்டார். சோ இந்த இயல்புகள் எல்லாம் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட கண்டிப்பாக ஞானம் என்பது கொஞ்சமாவது இருக்கு அப்படிங்கறது வந்து நாம தெரிஞ்சுக்கணும். இவற்றை தவிர மற்றவை அனைத்துமே வந்து அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டார், அறியாமையேன்னு சொல்லிட்டார், இக்னரன்ஸ் சொல்லிட்டார். 13வது ஸ்லோகம். நேயம் எத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்மா விருதம் அனுஷ்ணதே அநாதிமத் பரம் பிரம்மஹ நாசத்தன் நாசத் உச்சதே. அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீ எதை அறிவதால் அமிர்தத்தை சுவைப்பாயோ அந்த அறியப்படும் பொருளை நான் விளக்குகின்றேன். அதாவது எதை நீ தெரிஞ்சின்றா நீ வந்து யூ வில் ஃபீல் லைக் டேஸ்டிங் த, அதாவது பாத்தீங்கன்னாக்கா எட்டர்னல் அதாவது பாத்தீங்கன்னாக்கா நித்தியமான ஒன்றை பற்றி நீ புரிந்து கொண்ட அந்த ஞானத்தை, அந்த இது சுவையை அறிவாய் அப்படிங்கறதுதான் சொல்றார். நான் அதை பத்தி உனக்கு இப்ப சொல்ல போறேன்றார். ஆரம்பம் இல்லாதது, அதாவது பாத்தீங்கன்னாக்கா முடிவு, அதாவது முதலும் முடிவும் அற்றவர். ஆக்சுவலி எனக்கு கீழ்ப்பட்டது பிரம்மன் ஆத்மா என்றும் அழைக்கப்படுவதுமான இது ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றது. ஆத்மா பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜட உலகத்துக்கு அப்பாற்பட்டது தான். ஆனா அதுல வந்து ஒட்டிண்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்தூல சூக்ஷ்ம உடல் இருக்கு பாருங்க, அதாவது மனது, புலன்கள் மற்றும் இந்த அறிவு தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பிரிட் சோலோட ஒட்டிண்டு இருக்கும் பொழுது அதனுடைய செயல்கள் தான் நம்ம திரும்பி திரும்பி இந்த உலகத்திற்கு நாம வந்துட்டு இருக்கோம். 15th வந்து சர்வேந்திரிய குணாபாஷம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அஸ்தகம் சர்வ சைவக நிர்குணம் குண போக்திருஷா. அதாவது பாத்தீங்கன்னாக்கா எல்லா புலன்களுக்கும் மூல காரணம் பாத்தீங்கன்னாக்கா பரமாத்மாவே தான். அதாவது பாத்தீங்கன்னா எல்லா புலன்களும் பாத்தீங்கன்னாக்கா எவ்ரிதிங் ஹஸ் கம் ஃப்ரம் ஹிம் ஒன்லி. அதாவது அந்த ஸ்தூல உடல் பாத்தீங்கன்னாக்கா இந்த பௌதிக உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது. அந்த சூக்ஷ்ம உடலும் அதனோட இந்த ஆன்மாவும் கலந்ததுதான் நம்ம வந்து ஒரு உயிர் வாழி அப்படின்ட்டு சொல்றோம். ஆனா அந்த சூக்ஷ்மம் உடல் இருக்கு பாரு, அது எதனால் ஆனது? அந்த பஞ்சபூதங்களால் ஆனது. அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் ஐந்து புலன்கள், அதாவது ஞானேந்திரியங்களால் ஆனது. அதுக்கப்புறம் மனது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறிவு. சோ ஒரு உயிர் வாழி இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த மனதால வந்து என்னென்ன நினைக்கிறானோ, அவன் உயிர் விடும் பொழுது எதை பெண்டிங் வச்சிருக்கானோ, இந்த புலன்களால செய்த கர்மங்கள் என்னென்ன பெண்டிங் வச்சிருக்கானோ அது எல்லாம் தான் நமக்கு அடுத்த ஜென்மம் எங்கே எப்பொழுது அப்படிங்கிறது எல்லாமே நிர்ணயிக்கின்றது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த அவரே எல்லா உயிர்வாழிகளையும் பராமரிப்பார். அதோட கலந்த இந்த பரமாத்மா தான் பாத்தீங்கன்னாக்கா எல்லா ஹிருதயங்களையும் உட்கார்ந்து இருக்கார். He is the protector actually. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இருப்பினும் அவர் பற்றற்றவராக உள்ளார். So he is the highest of the renunciation அப்படின்னு நம்ம 2nd சாப்டர்லயே நம்ம படிச்சோம். 6 பண்புகள் இல்லையா, எல்லா துறவத்திலேயே ஹையஸ்ட் அவர் தான். சோ 3 குணங்களுக்குமே அப்பாற்பட்டவர். ஜடசக்திகள் எல்லாம் அவரிடத்திலிருந்து பிரிந்து வந்ததுதான். ஆனா அந்த குணங்களுக்குமே அப்பாற்பட்டவர். எவ்வாறு ஒரு அரசன் வந்து சட்ட திட்டங்களை எல்லாம் வகுத்து, அதாவது அவனுடைய குடிமக்களுக்காக அவன் செய்கின்றானோ, அந்த குடிமக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்ட திட்டத்திற்கு உட்பட்டவர்கள். ஆனால் அரசன் வந்து உட்பட்டவன் அல்ல. அதே மாதிரிதான் இதுவும். சோ இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் தான் பரமபுருஷ பகவான் அப்படிங்கறது வந்து நாம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ஜட இயற்கையின் எல்லா குணங்களுக்கும் எஜமானர். ஹீஸ் த, அதாவது பாத்தீங்கன்னாக்கா ப்ரொபரேட்டர். அதுக்குதான் ரிஷிகேஷா என்று அவருக்கு பேர். சென்ஸ் ஆர்கன்ஸ்னுடைய அதிபதி அவர் தான் அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பஹீர் அந்தஷ பூதானாம் அஷரம் சரம் ஏவச்சஹ சூஷ்மத்வாத் தத் அவிக்ஞேயம் தூர சதம் சாந்திகே சதத். பாத்தீங்கன்னாக்கா பரம உண்மை. ஹீஸ் த, அதாவது பாத்தீங்கன்னாக்கா பரம் என்றாலே பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்தை குறிக்கின்றது. ஸோ அப்சல்யூட்
ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பரம உண்மையை வந்து நம்ம வந்து அப்சல்யூட் ட்ரூத்னு சொல்லுவோம். நம்ம தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். ஆக்சுவலி எல்லா உயிர்வாழிகளிலும் உள்ளும் புறமாக உள்ளார். அதாவது வெளியில வந்து தோன்றாத அருவமாக இருக்கின்றார், உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா பரமாத்மா ஸ்வரூபத்துல உட்கார்ந்திருக்கார். அசைவன மற்றும் அசையாதவற்றிலும் உள்ளார். மரம் செடி கொடிகள் எல்லாத்திலுமே இருக்கார், எல்லா உயிர்வாழிகளிலுமே இருக்கார். அவர் சூக்ஷ்மமானவர் என்பதால் என்ன, அந்த உயிர்வாழியினுடைய அந்த சூக்ஷ்ம பகுதியில இருக்கக்கூடிய உயிர், அந்த நாடியும் அவர்தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜட புலன்களின் வலிமையால் காண்பதற்கோ அறிவதற்கோ அப்பாற்பட்டவர். நம்மளால பார்க்க முடியாது. ஜட புலன்கள் வலிமையினால் காண்பதற்கோ, சோ இந்த புலன்களுடைய வலிமையால கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா எதையுமே நம்ம வந்து உணரவோ காணவோ முடியாது. ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவர். மிக மிக தொலைவில் இருப்பினும், அதாவது பாத்தீங்கன்னாக்கா அவர் வைகுண்டத்துல இருந்தாலும், பாத்தீங்கன்னாக்கா நாராயணனாக படுத்திருந்தாலும் அவர் அனைவருடைய அருகிலும் இருக்கின்றார். அதாவது நம்முடைய ஹிருதயத்துல உட்கார்ந்திருக்கார் அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஜோதிஷாம் அபிதஜ் ஜோதிஷ் தமச பரம் உச்சதே ஞானம் நேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விசிஷ்டிதம். அதாவது பாத்தீங்கன்னாக்கா பிரகாசிக்கக்கூடிய பொருட்களில் இருக்கும் எல்லாமே அவரே. அதாவது பாத்தீங்கன்னாக்கா அஜ்ஞானத்தை அழிக்கக்கூடியதுதான் பாத்தீங்கன்னாக்கா ஞானம். அதே மாதிரி இருட்டை அழிப்பதுதான் வந்து வெளிச்சம் என்றது நமக்கு தெரியும் இல்லையா. வெளிச்சம் வந்த பிறகு நம்மளால இருட்டு எங்க இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி ஒளிர்விடக்கூடிய அனைத்து பொருட்களிலும் இருப்பதே அவரே, அவருடைய சொரூபமே அப்படின்னு சொல்றார். அவர் ஜடத்தின் இருட்டிற்கு அப்பாற்பட்டவர். அதாவது இந்த பௌதீக ஜடம், அதாவது இந்த உடல், இந்த ரீதிக்குமே வந்து அப்பாற்பட்டவர், இந்த மெட்டீரியல் நேச்சருக்கும் அப்பாற்பட்டவர் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். தோன்றாதவராகவும் உள்ளார். அதாவது நம்ம கண்களுக்கு முன்னாடி நம்ம புலப்படாத அந்த தோன்றாத அருவமாக சக்தி நிலையிலும் இருக்கின்றார். அவரே அறிவாகவும் ஞானமாகவும் அறியப்பட வேண்டிய பொருளாகவும் அறிவின் இலக்காகவும், அறிவினுடைய இலக்கு கூட அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தின் வழியா ஞானம் என்பது அறிவு, நேயம் என்பது அறியப்பட வேண்டிய பொருள். சோ அறிவினுடைய ஞான கம்யம், அறிவினுடைய இலக்கு, அதுவும் வந்து அவர்தான். அவர் ஒவ்வொருடைய ஹிருதயத்திலுமே பாத்தீங்கன்னாக்கா பரமாத்மா ஸ்வரூபத்துல வீற்றிருக்கின்றார். இது கஷேத்திரம் ததா ஞானம் நேயம் சோக்தம் சமாசதஹ மத் பக்த ஏ விஜ்ஞாய மத் பாவாயோ பதத்யே. அதாவது பாத்தீங்கன்னாக்கா இவ்வாறாக செயல்களின் களம் உடல் கஷேத்திரம், அறிவு ஞானம், அறியப்படும் பொருள் நேயம் ஆகியவை சுருக்கமாக என்னால் விவரிக்கப்பட்டது. இது எல்லாத்தையுமே அவரு கிளியரா சொல்லியிருக்கார். எனது பக்தர்கள் மட்டுமே இவற்றை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். பக்தி தொண்டுல தான் நமக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, ஞானம் தானாவே பகவான் உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு கொடுப்பார். இது நம்ம கண்டிப்பா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அக்வைரிங் கெப்பாசிட்டி நமக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஞானத்தை வந்து ஏற்கக்கூடிய அந்த இது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ரிசீவ் பண்ணுவோன்ற அந்த லெவல் வந்து எப்படி நம்மளால மெஷர் பண்ண முடியும்னாக்கா பக்தியில நம்ம முன்னேறும் பொழுது அந்த ஞானத்தை வந்து முழுமையாக ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வரும். பக்தியில கம்மியா இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு சொன்னாலுமே நமக்கு ஓரளவுக்கு தான் புரியும். அது தம் தெரிஞ்சு எனது இயற்கையை அவர்கள் அறிய முடியும். அப்படி புரிந்து கொண்ட பக்தர்கள் பாத்தீங்கன்னாக்கா பகவானுடைய இயற்கையான வைகுண்டத்தை போய் சேர்கிறார்கள். பிரகிருதிம் புருஷம் சைவ வித்யாநதி உபாவத் அபிஹ விகாராம்ச குணாம்ச சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஜட இயற்கையும் உயிர் வாழிகளும் ஆரம்பமற்றவை. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். சோ இங்கே சொல்லிட்டார் பகவான், நாம எல்லாருமே இந்த உயிர் வாழிகள் ஆத்மாக்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பமற்றவை, அதாவது அன்பான், அதாவது பிறப்பற்றவை அப்படிங்கிறது அர்த்தம். அவர்கிட்ட இருந்து அவரே பிறப்பற்றவர், அவர்கிட்ட இருந்து வந்த இந்த ஆத்மாவும் வந்து பிறப்பற்றது அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களது மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும், அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாற்றம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு நாம் செல்கின்றோம். ஆன்மால எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஆனா உடல் மட்டும்தான். எப்படி ஒரு உயிர் வாழி பாத்தீங்கன்னா டெய்லி குளிச்சுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற துணியை நம்ம புது ஆடையை நம்ம எப்படி தரித்து கொள்கின்றோமோ அதே மாதிரிதான் இந்த உடலும், இந்த ஆன்மாவும் இந்த உடலை விட்டு சென்ற பிறகு வேறு ஒரு ஆடையை ஆகிய இன்னொரு உடலை வந்து அது ஏற்கின்றது. சோ அது நம்ம தெரிந்து கொள்ளணும். அது அவர்களுடைய கர்மங்களுக்கும் அவர்கள் என்ன உணர்ச்சிகளை பெண்டிங் வச்சிருந்தாங்களோ அதற்கேற்ற உடலை வந்து அவர்கள் பெறுகிறார்கள். சோ ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே. சோ இதனால விளையக்கூடியதுதான். சோ ஜடத்தின் குணங்கள் அந்த 3 குணங்களால் விளையக்கூடியது.
சோ ஜட இயற்கை, இந்த பௌதிக இயற்கையினுடைய சம்பந்தப்பட்ட அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இது வந்து விளைகிறது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. காரிய காரண கர்த்ருவே ஹேது பிரகிருதிர் உச்சதே புருஷ சுக துக்கானாம் போக்திருவே ஹேதுர் உச்சதே. அதாவது பாத்தீங்கன்னாக்கா எல்லா செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் இயற்கையே காரணமாக இருக்கின்றது. அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜட இயற்கையே காரணம். இந்த ஜட இயற்கை எதோட சம்பந்தப்பட்டது? 3 குணங்களோட சம்பந்தப்பட்டது. சோ அது ஜட இயற்கையில வரக்கூடிய அந்த 24 பண்புகள் தான் நமக்கு எல்லா விளைவுகளுக்குமே வந்து மூல காரணம் அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இருப்பினும் இஜட உலகின் பல்வேறு இன்ப துன்பங்களுக்கு உயிர் வாழியே காரணமாக கருதப்படுகின்றது. அதாவது இந்த ஷட்டில் பாடியா இருக்கக்கூடியது இல்லையா, அதாவது புலன்கள், மனம் மற்றும் புத்தி. சோ அதுதான் வந்து காரணம் அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சுக துக்கங்களுக்கு. நெக்ஸ்ட் புருஷ பிரகிருதி சதோ ஹிஹி முங்தே பிரகிருதி ஜான் குணான் காரணம் குண சங்கோஹஸ்ய தத் அஸ்தி யோனி ஜன்மஷு. அதாவது பாத்தீங்கன்னாக்கா இவ்வாறாக ஜட இயற்கையில் உள்ள உயிர் வாழி பாத்தீங்கன்னாக்கா இந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா இயற்கையின் 3 குணங்களை அனுபவித்துக் கொண்டு, அதாவது சத்வம் ரஜஸ் தமஸ் எந்த குணத்தோட நம்ம மெஜாரிட்டி ஐக்கியமா இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மங்கள், இப்ப நாம செய்யக்கூடிய கர்மங்கள், அதற்கேற்றவாறு நம்மளுடைய சுபாவம் எல்லாமே மாறின்னு இருக்கும். வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றான். சோ அவனுடைய வாழ்க்கையை வந்து அவன் வந்து எடுத்துட்டு போறான். இவை ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்படுபவை. சோ ஏன்னா இந்த மெட்டீரியல் நேச்சர்னால தான். ஆன்மீக உலகத்துல வந்து எந்த குணமே கிடையாது. நிர்குணமானா மட்டும்தான் நம்ம ஆன்மீக உலகத்துக்கே போக முடியும். அங்க அது வந்து குணங்களுக்கு அப்பாற்பட்டவை. இந்த பௌதீக இயற்கை மட்டும்தான் குணங்களோடு சம்பந்தப்பட்டவை. இவ்வாறு பல்வேறு இனங்களில் அவன் நன்மை தீமைகளை சந்திக்கின்றான். சோ அந்த கர்மங்களுக்கேற்ற நம்மளுடைய பலன்கள், நற்பலன், அதுக்கப்புறம் வந்து கெட்ட பலன் எல்லாமே. அதாவது சில காலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி குளிர் வெப்பம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கோ அதே மாதிரிதான் நமக்கு வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னாக்கா இந்த வாழ்க்கை சக்கரத்துல சில சமயத்துல நம்ம துக்கங்களை சந்திக்கின்றோம், சில சமயத்துல சந்தோஷங்களை சந்திக்கின்றோம். இந்த மாதிரியான செயல்கள் வந்து நடந்துட்டே இருக்கும். எஸ் உபதிரஷ்டானு மந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரக பரமாத்மேதி சாப் யுக்தோ தேஹேஸ்மின் புருஷ பரக. அதாவது பாத்தீங்கன்னாக்கா இருப்பினும் புருஷ பரக, பர மீன்ஸ் அதாவது நித்தியம் பிளஸ் ஆன்மீகத்தன்மை உடையது. ஆக்சுவலி பரா என்றால் சோ இவ்வுலகில் பாத்தீங்கன்னாக்கா வேறு ஒருத்தரும் இருக்கின்றார். அவர் தெய்வீக அனுபவிப்பாளர். இஸ் a divine enjoyer. அதாவது பாத்தீங்கன்னாக்கா தெய்வீக தன்மை வாய்ந்தவர். அவரே இறைவன், அதாவது பரம உரிமையாளர். அனைத்தையுமே வந்து அனைத்திற்கும் உரிமையாளர் அவர். மேற்பார்வையிட்டு அனுமதி வழங்குபவரும் பரமாத்மா என்பதை அறியப்படுபவரும் அவரே. சோ நம்மள எல்லாருமே அண்டர் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய இன்ஸ்பெக்ஷன் கீழே தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம் இல்லையா. நம்மள எல்லாருமே பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து. அதுக்கப்புறம் அனுமதி வழங்குபவரும் நமக்கு பாத்தீங்கன்னாக்கா we are all born to the dualities, இரு மனத்தோட தான் இருக்கும். ஆனா பக்தியில ஸ்திரமானவர்கள் தான் பாத்தீங்கன்னாக்கா திட நம்பிக்கையோட மனது வந்து ஒருநிலைப்படுத்துகிறார்கள். சோ அந்த நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இரு நிலைகள்ல தான் இருப்போம். உள்ளுக்குள்ள பரமாத்மா நல்ல வழியை நமக்கு ஒரு பக்கம் சொன்னாலும் ஒரு மனசு சொல்லும், ஆனா இன்னொரு மனசு நம்மளுடைய ஆசை இது எல்லாத்தையுமே வந்து ஓவர்டேக் பண்ணி ஷார்ட்கட்ல போயிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா தவறான செயல்களை நாம ஈடுபடுவோம் இல்லையா. சோ அனுமதி வழங்குபவரும் நாம் தான், அவர் தான். சோ ஃபர்ஸ்ட் நல்லதுக்கு தான் அவர் அனுமதி வழங்குவார். ஆனா நாம அதை விரும்பலன்னா ஆட்டோமேட்டிக்கலி நாம அதை எடுத்துட்டு போற அந்த கர்மங்களுக்கு நாம வந்து பந்தப்படுகின்றோம். சோ அனுமதி வந்து உள்ளுக்குள்ள இருந்து கொடுக்கறது அவர்தான்றதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும். யா ஏம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ஷா குணைஹ சஹ சர்வதா வர்த்தமானோ அபிஹி நச பூயோ அபி ஜாயதே. அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஜட இயற்கை, இந்த பௌதிக இயற்கை, உயிர் வாழி அதாவது ஜீவாத்மா, குணங்களுடான அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், இவற்றின் உறவு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த இந்த பிரகிருத்தியோட 3 குணங்கள், இந்த ஜீவாத்மா இந்த குணங்களோட பாத்தீங்கன்னாக்கா பற்றி அறிய ஆகியவற்றை பற்றிய இந்த தத்துவத்தை புரிந்து கொள்பவன். சோ இதெல்லாம் என்னென்ன பண்ணுது, இதனால என்னென்ன நமக்கு விளைவுகள் அப்படிங்கிற அந்த ஞானத்தை யார் ஒருத்தர் புரிந்து கொள்கின்றார்களோ அவன் நிச்சயமாக முக்தி அடைகின்றான். ஏன்னா அவன் அந்த ஞானத்தை அடையும் பொழுது அவன் வந்து பாவ விளைவுகள்ல அவனை தன்னை ஈடுபடுத்தி கொள்ள மாட்டான். அந்த பேலன்ஸையும் அவன் வந்து பாத்தீங்கன்னா 0 பண்ணுவான். புண்ணியங்கள் அனைத்துமே பகவானுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது சோ 2 பேங்க் பேலன்ஸும் வந்து கிளியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஆட்டோமேட்டிக்கலி மோட்சகதியை அவன் அடைகின்றான். அவனது தற்போதைய நிலை எவ்வாறு இருந்தாலும், அவன் ஒரு பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நிலையில இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப லோ லெவல்ல இருந்தாலும் சரி, அதாவது லைஃப் லீட் பண்றது எந்த நிலையில இருந்தாலும், அதாவது காசு பணமற்ற நிலையில இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பணக்கார ஃபேமிலியில இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலுமே அவன் பாத்தீங்கன்னாக்கா அவன் மீண்டும் இங்கே பிறவி எடுப்பது கிடையாது. சோ இந்த ஞானத்தை புரிந்து கொண்டு வல்லவர் அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா தே வில் அப்ளை த தாட். சோ இந்த ஞானத்தை வந்து அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் கண்டிப்பா நம்ம பண்ணணும். வித்தவுட் டூயிங் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் நம்ம இந்த ஜீவன்ல பாத்தீங்கன்னாக்கா முன்னேற்றம் என்பது நம்மளால காணவே முடியாது. 100% இது வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும் எப்பவுமே. சோ நாம இத்தனை அறிவை நாம தெரிந்து கொண்டோம். சோ நாம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்றதை நம்ம கண்டிப்பாக அந்த டிஸ்கிரிமினேஷன் பண்ணணும். எது செய்தால் நாம பந்தப்படுகின்றோம், எது செய்தால் பந்தப்பட மாட்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அவ்வாறு அந்த செயல்களை பந்தப்படாத செயல்களை நாம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து மோட்சம் என்பது கிடைக்கின்றது. யாயே நாத்மனி பஷ்யந்தி கேச்சித் ஆத்மனாம் ஆத்மனஹ அந்நே சாங்கேன யோகேன கர்ம யோகேன சாபரே. அதாவது பாத்தீங்கன்னாக்கா தங்களுக்குள் இருக்கும் பரமாத்மாவினை சிலர் தியானத்தினாலும், அதாவது பாத்தீங்கன்னாக்கா மெடிடேஷன், அதுக்கப்புறம் சில பேர் பாத்தீங்கன்னா ஞானத்தை வளர்ப்பதாலும், அதாவது வேதங்கள் எல்லாத்தையும் படிச்சு அதுல இருந்து தெரிஞ்சுட்டு ரியலைசேஷன் அது பிரகாரம் அதாவது ஃபாலோ பண்ணி ப்ரொசீஜர்ஸ் பண்ணி பக்தி செய்யறது. வேறு சிலர் பலனை எதிர்பாராது செயல்படுவதாலும், சில பேரால படிக்க முடியாது, சில பேர் தியானமும் பண்ண முடியாது. அப்படிப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னாக்கா பக்தி யோகத்துல போயிட்டு அனைத்தையுமே பக்தியா நினைச்சிட்டு செய்வாங்க. சோ தனக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகள் அனைத்துமே வந்து பக்தியில எடுத்துட்டு போய் செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களும் பாத்தீங்கன்னாக்கா காண்கின்றனர் அப்படின்னு சொல்லி பகவானை வந்து அவர்களால் பார்க்க முடிகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதுக்கடுத்து அந்நே தத் ஏவ அஜானந்த ஸ்ருத்வான் ஏப்ய உபாஷதே தே அபி சாதி தரந்த ஏவக மிருத்யும் ஸ்ருதி பராயணக. அதாவது பாத்தீங்கன்னாக்கா வேறு சிலர் பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீக ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாத போதிலும், அதாவது நமக்கு இந்த ஆன்மீக ஞானம் என்பது நாம வந்து விருதி செஞ்சுக்கணும். பேசிக்கா நம்ம ஒரு அதாவது பாத்தீங்கன்னாக்கா 3 நிலைகள் இருக்கு. ஒண்ணு வந்து கனிஷ்ட அதிகாரி, 2வது மத்தியம் அதிகாரி, 3வது பாத்தீங்கன்னாக்கா உத்தம அதிகாரின்ட்டு. நாம எல்லாருமே வந்து கனிஷ்ட அதிகாரில இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமே. அதாவது நமக்கு வந்து மனசு நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு ஸ்திரமாக இருக்காது இல்லையா. சோ நம்பிக்கை எப்போ வரும்னாக்கா நாம வந்து பயிற்சி செய்ய செய்யதான் நம்மளால நம்பிக்கை வந்து ஸ்திரமான பொசிஷனுக்கு எடுத்துன்னு போக முடியும். சோ ஆன்மீக ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாத அப்படிப்பட்டவர்கள் பிறரிடம் முழுமுதற் கடவுளை பற்றி கேட்ட பிறகு, இங்க பாத்தீங்கன்னாக்கா கபில தேவா இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சாங்கிய யோகத்தை அவர் தான் எழுதினார். ஆக்சுவலி ஹி இஸ் தி இன்கார்னேஷன், பகவானுடைய அவரும் வந்து அவதாரம். சோ அவருடைய தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஞானத்தை வந்து வழங்குகின்றார். அவருடைய தாய் வந்து தேவஹூதி அப்படின்றது. சோ அவருக்கு வந்து இது எல்லாமே ஞானத்தை வந்து சொல்றார். சோ பிறரிடம் இருந்து நாமளும் கேட்டுக்கிறோம். இப்ப எல்லாமே பகவத்கீதை நீங்க எல்லாரும் கேட்டுன்னு இருக்கீங்க. இவந்தோ இது இவ்வளோ கம்மியான டைம்ல வந்து ரொம்ப சுருக்கமா தான் நம்மளால சொல்ல முடியுது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் நீங்க படிக்கணும்னா டீடைல் லெவல் 2 நீங்க அப்ளை பண்ணி நீங்க வரலாம். இந்த பேசிக் லெவல்ல நம்ம வந்து புரிஞ்சுட்டு நம்ம படிக்கும் பொழுது ஆத்தன்டிக்கான ஒரு குரு பரம்பில இருந்தா நம்ம கேட்கணும். இப்ப பிரபுபாதா அவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. சோ அதுல இருந்து நாம படிச்சு நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க, அதுல இருந்து நாம இன்னொருத்தருக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்லையா. சோ இந்த இது வந்து ஒரு பரம்பரை வாயிலாக தான் நம்ம கேட்கணும். காரணத்தால் அவர்களும் பிறப்பு இறப்பு என்னும் வழியினை கடந்து செல்கின்றனர். சோ ஒரு ஆத்தன்டிக் இது பர்சன் கிட்ட இருந்து நம்ம கேட்கும் பொழுது அதை வந்து பக்தியோடையும் ஸ்ரத்தையோடும் கேட்கணும். கேட்கும் பொழுது நாம அப்படிப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னாக்கா இந்த மோட்சத்துக்கான மார்க்கத்துக்கு அவர்களும் பாத்தீங்கன்னாக்கா தயாராகி விடுகிறார்கள். அததான் இந்த ஸ்லோகத்துல இருந்து சொல்லி கேட்பதில் ஸ்ரவணம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த டாப் மோஸ்ட் திங். கேட்டல் தான் நம்மளை வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து மேன்மேலும் முன்னேற செய்யும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். யாவத் சஞ்சாயத்தே கிஞ்சித் சத்வம் சதா வரம் ஜங்கமம் கஷேத்திர கஷேத்திரஜ்ஞ சம்யோகா தத்வித்தி பரதர்ஷய. அதாவது பாத்தீங்கன்னாக்கா அசைவன அசையாதவன் எதையெல்லாம் நீ காண்கின்றாயோ, இந்த உலகத்துல நம்ம எல்லாத்தையுமே பார்க்கிறோம், அசையறதையும் பார்க்கிறோம், அசையாதவை அனைத்தையும் பார்க்கின்றோம். அவையெல்லாம் செயல்களின் களமும் களத்தை அறிபவனும் இணைந்த கலவையே ஆகும். அதாவது பாத்தீங்கன்னாக்கா கஷேத்திரம் கஷேத்திரஜனை
இணைந்ததுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இங்க சொல்றார். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்வ யத் சவ்ய அவினஷ்யந்தம் யா பஷ்யதிஷா பஷ்யதி. அதாவது பாத்தீங்கன்னாக்கா எல்லா உடல்களிலும் ஜீவாத்மாவுடன் இணைந்து பரமாத்மாவை காண்பவன். பாத்தீங்கன்னாக்கா இதுல இருந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து நமக்கு தீங்கு இழைப்பதற்கே ஒருவர் வந்தா கூட அவருடைய ஹிருதயத்திலையும் பரமாத்மா இருக்கார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அவர் நம்மள திட்டுறாருன்றதுக்காக நாம அவரை திருப்பி திட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. கேட்கணும். யூ ஷுட் ஆஸ்க், யூ ஷுட் ரெஸ்பாண்ட். ரியாக்ட் பண்ணக்கூடாது. கேட்டல் என்பது கண்டிப்பாக கேட்கணும். தவறு இழைத்தால் இது ஏன் இப்படி நடந்ததுன்னு கேட்கறதில் தப்பு கிடையாது. ஆனா அவர் வையிறாருன்றதுக்காக நாமளும் அவரை திருப்பி அபியூஸ் பண்ணவே கூடாது, வையக்கூடாது. அது ரொம்ப தவறு. சோ அப்ப நமக்கும் அவருக்கு ஞானத்தை புரிந்து கொண்டவர்களுக்கும் அதை பற்றி தெரியாதவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். சோ எல்லா உடல்களிலும் பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, அதாவது அனிமல்ல கூட பாத்தீங்கன்னாக்கா அதாவது பாத்தீங்கன்னா பரமாத்மா உட்கார்ந்து இருக்கார். அதை தெரிஞ்சுக்கணும். இணைந்து பரமாத்மாவை, அதனால நம்ம விரோதியா இருந்தாலும் அவருடைய ஹிருதயத்திலையும் பரமாத்மா இருக்காருன்றதை நம்ம கண்டிப்பாக காண வேண்டும். அழியக்கூடிய உடனில் இருக்கும் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் அழிவடைவதில்லை என்பதை புரிந்து கொள்பவனே உண்மையை காண்கின்றான். அவனுக்கு தான் உண்மையான ஞானமே தெரிகின்றது. சோ இந்த உடல் அழிவடையக்கூடியது. அழிவடையாதது எதுனாக்கா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தான் இல்லையா, இணைந்து இருக்கக்கூடிய கலவை. சோ அந்த இது கண்டிப்பாக யார் ஒருவர் புரிந்து கொள்கின்றாரோ அவனே உண்மையை உணர்கின்றான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சமம் பஷ்யன்ஹி சர்வத்ரஹ சமவஸ்திதம் ஈஸ்வரம் நா ஹியன்ஸ்தத் யாத்மனாத்மனம் யதோ யாதி பராம் கதிஹிம். அதாவது பாத்தீங்கன்னாக்கா எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்வாழிகளையும் சமமாக வீற்றிருப்பதை காண்பவன். அதாவது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பகவான் இருக்கார் அப்படிங்கிற ஞானத்தை யார் ஒருத்தர் புரிந்து கொள்கின்றாரோ, எல்லா உயிர் வாழிகளினுடைய ஹிருதயத்திலுமே பரமாத்மா உட்கார்ந்து இருக்கார் அப்படிங்கிற அந்த ஞானத்தை யார் ஒருவர் புரிந்து கொள்கின்றாரோ தன் மனதால் தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதில்லை. ஏன்னா நாம நம்மளை இழிவுபடுத்தி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம ஹிருதயத்துல பகவான் உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம எந்த விதத்திலுமே தாழ்ந்தவர்கள் கிடையாது. நம்மள நாம தாழ்த்திக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பகவானையே நம்ம தாழ்த்துவதாக தான் அர்த்தம். சோ அதனால வி ஷுட் நாட் ஷோ த ஃபால்ஸ் ஈகோ. அகங்காரத்தையும் நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. தட் இஸ் சுப்பீரியாரிட்டி. அதே மாதிரி நம்மள நாம அதாவது கம்மியா நம்ம சொல்லிக்கிறது. சோ வேல்யூவேட்டிங் அவர் செல்ஃப் லோ, அந்த மாதிரி டீக்ரேட் பண்ணிக்கவே கூடாது. சோ இவ்வாறு அவன் தெய்வீக இலக்கை அணுகுகின்றான். ஏன்னா பரமாத்மா ஸ்வரூபத்தை நாம காணும் பொழுது அல்டிமேட்லி நம்மளும் பாத்தீங்கன்னாக்கா இந்த பக்தி பாதையில முன்னேறி பகவானை பற்றிய ஞானத்தை நம்ம விருது செஞ்சுட்டு அவரோட பாத்தீங்கன்னாக்கா கனெக்ஷன் ஏற்படுத்தி கொள்ற மார்க்கத்துக்கு நாம செல்கின்றோம். பிரகிருத்யைவஷ கர்மாணி கிரியமானானி சர்வசஹ யா பஷ்யதி ததாத்மானம் அகர்தராம்ஷா பஷ்யதி. அதாவது பாத்தீங்கன்னாக்கா எவன் ஒருவன் ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களுமே செய்கின்றன, ஆத்மா ஒன்றும் செய்வதில்லை என்பதை காண்கின்றானோ அவனே உண்மையை காண்கின்றான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஆத்மா பாத்தீங்கன்னாக்கா ஸ்பிரிட் சோல் எதுவும் பண்றதில்லை. ஆனா அதோட கலந்திருக்கக்கூடிய இந்த சூக்ஷ்ம உடல், அதுக்கப்புறம் இந்த ஸ்தூல உடல் தான் பாத்தீங்கன்னாக்கா எல்லா காரியங்களுமே செய்கின்றது. புலன்கள், மனது, இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த உடல். சோ இதெல்லாம் தான் செயல்படுகின்றது. ஆத்மா ஒன்றும் செய்யறது கிடையாது. ஆத்மா இந்த உடலோடு ஒட்டிண்டு உயிர் போகும்போது இந்த உடலை விட்டு இந்த பெண்டிங் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போறதுதான் அந்த ஆத்மா செய்யறது. சோ அது எந்த தப்பும் செய்யறது கிடையாது. யதா சர்வகதம் சௌஷ்யம் யாத் ஆகாஷம் நோபலிப்யதே சர்வத்வரஸ்வஸ்திதோ தேஹே ததாத்மா நோபலிப்யதே. அதாவது பாத்தீங்கன்னாக்கா எங்கும் நிறைந்திருந்தாலும் தனது நுண்ணிய இயற்கையினால் ஆகாயம் எதனுடன் கலக்காமல் இருக்கின்றதோ அதே போல பிரம்மனின் பார்வையில் நிலை பெற்றுள்ள ஆத்மா இந்த உடலில் அமைந்திருந்தாலும் உடலில் கலப்பது கிடையாது ஆக்சுவலி. சோ இதை நான் செகண்ட் சாப்டர்லயே நான் சொல்லியிருக்கேன். 5 விதமான வாயுக்களில் மிதந்திருக்கு இது.
சோ அது உடலோட எப்படி தாமரை இலை மேல வந்து நீர்த்துளி இருக்கின்றதோ அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த உடலோட இந்த ஆத்மா வந்து ஒட்டின்னு இருக்கு. அது உடலோட வந்து கலக்கிறது கிடையாது. சோ எங்கும் எப்படி ஒரு கடலோரத்துல நீங்க பார்க்கும் பொழுது ஆகாயம் போய் அந்த கடல்ல போய் வந்து கலக்கிற மாதிரிதான் நமக்கு தெரியும். ஆனா நம்ம அக்கறைக்கு போய் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா அந்த கடல் வந்து கலக்கிறதே, கடலோட அந்த ஆகாயம் வந்து கலப்பது கிடையாது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எதனோடுமே அது கலக்காது. அதே போல இந்த பிரம்மனின் பார்வையில் நிலை பெற்றுள்ள இந்த ஆத்மா, பிரம்மன் இஸ் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் த ஆத்மா அட்டைன் பண்றது. சோ அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னாக்க உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பது கிடையாது அப்படிங்கறது வந்து நாம் தெரிஞ்சு. யதா பிரகாஷ யத் ஏக கிருதஸ்தனம் லோகம் இமம் ரவிஹி கஷேத்திரம் கஷேத்ரரி ததாக கிருதஸ்தனம் பிரகாஷ யதி பாரதக. அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு சூரியன் இந்த பிரபஞ்சம் முழுவதை எவ்வாறு பிரகாசப்படுத்துகின்றதோ அதே போலதான் இந்த அதாவது ஆத்மா என்பது இந்த உடல் முழுவதுமே வந்து பரவி, அதாவது பாத்தீங்கன்னாக்கா உணர்வை வந்து பரவி இருக்கிறது. அது நம்ம தெரிஞ்சு உணர்வினால் நம்மளால வந்து ஆத்மா இருக்குன்ற அந்த உணர்வை நம்மளால புரிந்து கொள்ள முடிகின்றது. சோ ஒரு சூரியன் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பிரகாசமாக்குவதை போல உடலில் இருக்கும் ஆத்மாவும் பாத்தீங்கன்னாக்கா தனது உணர்வினால் உடல் முழுவதுமே வந்து பிரகாசப்படுத்துகின்றது. அதாவது அது உயிரை வந்து நம்ம இருக்கோன்றது வந்து இப்போ காலில் அடிப்பட்டா மனசுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அது ரிஃப்ளெக்ஷன் வருதா இல்லையா? சோ மைண்ட்ல அது போறது இல்லையா? தாட் ப்ராசஸ், ஒரு நாடிகள் எல்லாமே எப்படி கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது இந்த உடல் முழுவதுமே அந்த உணர்ச்சி வந்து பரவி இருக்கின்றது. கஷேத்திர கஷேத்ரஜ்ஞயோர் ஏவம் அந்தரம் ஞான சக்ஷுஷः பூத பிரகிருதி மோக்ஷாம்ச ஏ விதுர் யாந்திதே பரம். சோ உடலுக்கும் உடலின் உரிமையாளனுக்கும் இடையிலான இந்த வேறுபாட்டை, அதாவது கஷேத்திரத்துக்கும் கஷேத்ரஜனுக்கும் இடையிலான இந்த வேறுபாட்டை ஞான கண்களை கொண்டு அறிந்து, அதாவது ஞானத்தினால் அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஜட இயற்கையின் பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழிமுறைகளை புரிந்து கொண்டவர்கள் பரம இலக்கினை அடைகின்றனர், அதாவது வைகுண்டத்தை அடைகின்றனர். சோ இந்த ஜட இயற்கை, இந்த மெட்டீரியலிஸ்டிக் நேச்சர், இந்த பந்தத்திலிருந்து நாம வந்து கண்டிப்பாக முக்தி பெறணும். ஏன்னா அதுல இருந்து முக்தி பெறலன்னா மீண்டும் மீண்டும் நாம இங்க வந்துட்டேதான் இருப்போம். சோ இதை புரிந்து கொண்டவர்கள் அவர்களுடைய இலக்கான வைகுண்டத்தை அங்கே வந்து சென்று சேர்கின்றனர். சோ இதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சது. எஸ், பிரகிருதிம் புருஷம் நேயம் என்ற சொற்களின் அர்த்தங்கள் என்ன? சோ இதெல்லாம் இதனுடைய அர்த்தம் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு, பிரகிருதிம் அழகான நாடு, இது நீங்க படிச்சு நீங்க எது அது என்ன இயல்புன்றதை வந்து நீங்க எழுதுங்க. தெய்வீக வாழ்க்கையை ஒருவர் எப்பொழுது தொடங்குகின்றார்? அவர் எல்லா அறிவையும் பெறும் பொழுது, அவர் தனது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் பொழுது, ஒருவர் நேர்மையான ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை பாதுகாப்பு காவலர்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது. நெக்ஸ்ட் பகவத்கீதை 13.29 ஆன்மீக உலகத்திற்கு முன்னேறியவர் யார்? கடுமையான சிக்கன நடவடிக்கைகளை செய்பவர், எல்லா இடங்களிலும் கடவுளின் உயர்ந்த ஆளுமை இருப்பதை காணும் ஒருவர், விசித்திரமான யோக செயல்களை செய்பவர், தன்னை நம்புகிறவர். ஆன்மா உடலை விட்டு வெளியேறும் போது டேஷ் உடலை விட்டு வெளியேறுகின்றது. எது? ரத்தம், இதயம், உணர்வு, எலும்புகள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சாட்ல போடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். இதை நீங்க கண்டிப்பா புரிந்து கொள்ளணும். இது புரிஞ்சாதான் நீங்க வந்து பகவத்கீதையே புரிஞ்சின்ற மாதிரி. எஸ் பிரபு, வீரேந்திர பிரபு பேசலாம். அன்மியூட் பண்ணி பேசுங்க. மாதாஜி வணக்கம். மாதாஜி வாழ்க வளமுடன். சொல்லுங்க பிரபு. மாதாஜி என்னோட கேள்வி என்னன்னாக்கா 13.828 வந்து அந்த ஸ்லோகம் நீங்க படிக்கலாம்னு சொன்னீங்க. நம்ம கடவுளை வந்துட்டு எல்லா லிவிங் பீங்ஸ்ல பாக்குறோன்ட்டு. ஓகேங்களா? அப்ப நம்ம பார்க்கலாம் வந்துட்டு கடவுள் வந்துட்டு இப்ப நல்ல விஷயத்த அது ஆக்சுவலி நம்ம நேத்து முன்னாடி அந்த ஸ்லோக்கம் கூட இருந்துச்சு. அது என்னன்னாக்கா இப்ப நம்ம நல்ல விஷயத்த சொல்லக்குள்ள வந்துட்டு கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு உணர்த்துறாரு. ஆனா நம்மளோட கர்மாஸ் வந்துட்டு நம்மளோட ராங்கான விஷயத்த வந்து நம்ம கர்மாஸ் மோட்டிவேட் பண்ணி நம்மள ராங்கான வழியில கொண்டு போகுது. அது நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க மாதாஜி. அது எனக்கு ரொம்ப புரிஞ்சு. இப்பதான் எனக்கு அது கிளியரிட்டே கிடைச்சிச்சு. உண்மையா சொல்ல போனாக்கா ரொம்ப 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 தெரியும். எனக்கு நான் இவ்வளவு நாள் என்ன நினைச்சிருந்தேனாக்கா
நம்ம உடம்புல வந்துட்டு நல்ல விஷயத்த சொல்றதோ கடவுள் தான், கெட்ட விஷயத்த சொல்றதோ கடவுள் தான் நான் நினைச்சிருந்தேன் இவ்வளவு நாளா. இப்படித்தான் இருக்கு லைஃப்ன்ட்டு. ஆனா நீங்க வந்துட்டு அவ்வளவு அருமையா வந்துட்டு இப்ப வந்துட்டு நல்ல விஷயத்த வந்து நம்ம பண்றோம்னாக்கா அந்த நம்மளோட நல்ல கர்மாஸ் வந்து நம்ம கடவுள் வந்து சப்போர்ட் பண்ணின்னு வர்றாரு. அதே மாதிரி நம்ம ராங்கான வழியில போக்குல கூட சரி, நம்மளோட கெட்ட நல்ல நல்ல விதமா நம்ம போயிருந்தாக்கா, நம்ம கெட்ட வழியில போயிருந்தா கூட சரி, கடவுள் வந்து நம்மள அத வந்துட்டு நம்மள ரட்சணை. நல்வழிப்படுத்தி நம்மள கொண்டு போறாரு. ரொம்ப எஸ், அற்புதம் மாதாஜி. அது எஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் மாதாஜி இன்னொரு கேள்வி ஃபைனலு. என்னன்னா கொஸ்டின், அது இப்ப நம்ம இந்த மெட்டீரியலிக் நேச்சரை வந்துட்டு அவாய்ட் பண்ணோம்னாக்கா, எப்படி மாதாஜி நம்ம எந்த விதத்துல நம்ம பண்ண முடியும்? இப்ப நம்ம இந்த குடும்ப வாழ்க்கை பந்தத்துல இருந்து நம்ம அதை கண்டிப்பா. முக்தி பண்ணணும்னாக்கா எப்படி மாதாஜி? எனக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னாக்கா, நான் வந்துட்டு என் ஒய்ஃப்க்கு இப்ப என்னோட பர்சனல் சொன்னாக்கா, என் ஒய்ஃப்க்கு என்னென்ன தேவையோ அதை நானு ஐ மீன் வீட்டுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை, இல்ல என் பசங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாம் பண்ணிட்டு தான் நான் இப்ப வந்து உங்க கூட உட்கார்றேன். சோ எஸ். அந்த அந்த மெடிக்கல் ஸ்டேஜ் வந்து ஃபுல்லா ஈச் அண்ட் எவ்ரிதிங் அத நீங்க எல்லாத்துக்கும் உங்களுடைய கடமை என்று நினைத்து செய்யும் பொழுது, நீங்க அத கடமையா நினைச்சிட்டு, பகவானுக்காக நீங்க வந்து இதெல்லாம் எனக்கு நீ பகவானே இந்த உலகத்துல வந்தப்போ நீ எனக்கு இந்த பந்தத்தை நீ குடுத்திருக்காய் இல்லையா? அவர் கொடுத்த பந்தம் தானே இது நமக்கு. நம்மளுடைய பூர்வ கர்மங்கள் பிரகாரம் நாம பிறவி எடுக்கின்றோம். பிறவி எடுப்பது நம்மளால தவிர்க்க முடியாது. ஆஸ் லாங் அஸ் அந்த 2 அக்கவுண்ட்ல நம்ம வந்து பேலன்ஸ் வச்சுட்டு இருந்தா. புண்ணியங்களே இருந்தாலும் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போய் மீண்டும் திரும்பி வரதான் வேண்டும் இல்லையா? பாவங்கள் ஓகே இருந்தால் நரகத்திற்கு சென்றும் நாம் திரும்பி வரதான் வேண்டும். ஆனா ஓகே அதே வந்து மாதாஜி. பகவானை நம்ம வணங்கும் பொழுது அவருடைய வைகுண்டத்திற்கு நாம் செல்கின்றோம். சோ அது மோட்சகதி. சோ இந்த மூன்றுமே உங்களுக்கு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே சோ மாதாஜி. இப்போ இந்த 2 இருமைகளை வந்து நம்ம வந்து கண்டிப்பா அந்த பலன்களை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லையா? சோ அத ஆமா வந்து மாதாஜி. பக்தியில போகும்பொழுது பகவானுடைய கருணை கண்டிப்பாக உண்டு. சோ நம்ம வந்து அந்த பக்தியில முன்னேற முன்னேற அவருடைய கருணையால நமக்கு வந்து தலைக்கு வந்து தலப்பாகையோட போச்சு அப்படிங்கிற நம்ம பழமொழி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆமா ஆமா சோ மாதாஜி. நாம அந்த ஈஸியா அதை வந்து எடுத்து அந்த அக்கறையை சேர்றதுக்கான மார்க்கத்தை வந்து பகவான் நமக்கு கொடுக்கிறார் பக்தியில போகும் பொழுது. நம் பக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சங்கடங்களை எல்லாமே நம்ம வந்து இம்பேலன்ஸ்டு கண்டிஷன்ல தான் எடுத்துட்டு போவோம். அதனால பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடல் ரீதியாகவும் நம்ம வந்து ரொம்பவுமே வந்து சஃபர் ஆகும் இல்லையா? ஏன்னா ஆமா மன அழுத்தம் இது எல்லாமே நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா வி டோன்ட் நோ வாட் இஸ் த ரியாலிட்டி. எதுவுமே தெரியல நமக்கு. நாம யார் என்பதே நமக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால வந்து இந்த ஞானத்தை நம்ம புரிந்து கொள்ள முடிவதில்லை. சோ நம்ம இந்த உலகமே நித்தியம், இங்க செஞ்சிருக்கிற செயல்கள் எல்லாமே இது என்னுடைய வீடு, பொசசிவ்னஸ் இது எல்லாமே நித்தியமான ஒன்று. அப்படிதான் நம்மளுடைய மனதே இருக்கும். சோ அப்படி போகும்பொழுது நம்ம எதனோட நம்ம அதிகமா இன்வால்வ்மெண்ட் வருதோ அதனோட நம்ம பற்றை வந்து வளர்த்து கொள்கின்றோம். அது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு கோபம் குரோதம் எல்லாமே வருது. ஆல் நரகத்துக்கான 3 வழிகளை வந்து நம்ம ஈஸியா அக்வயர் பண்ணிடுறோம் நம்ம. அதனால மீண்டும் மீண்டும் பந்தப்பட்டு இந்த உலகத்துல வந்து நாம வந்து வந்துகிட்டே தான் இருப்போம். சோ நாம இந்த ஞானத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்க இல்லையா? சோ இப்ப நீங்க வந்து யாரையுமே வந்து திட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. யூ நோ நீட் டு ஸ்கோல்ட் எனிவன். ஆனா தவறு நடந்தால் கேட்கணும். கேட்கிற விதம் தான் ரொம்ப முக்கியம். யூ ஷுட் நாட் ரியாக்ட், யூ ஷுட் ரெஸ்பாண்ட். அதாவது ஒருத்தர் தவறு செஞ்சா ஏன்பா இப்படி செஞ்சேன்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க எதுக்கு இது நடந்தது, என்னதுனால இது நடந்ததுன்னு நம்ம கேட்கணும். அவரை வந்து குற்றவாளியா நினைச்சு நம்ம கேட்க கூடாது. அது ரொம்ப தவறு. சோ ஒருத்தரை வந்து நம்ம வந்து ஃபிங்கர் பாயிண்டிங் பண்ணக்கூடாது. இது எதனால ஆனதுன்றதான் நம்ம கேட்கணும். சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அந்த சூழ்நிலையே பாத்தீங்கன்னாக்கா சாந்தமாக தான் நடக்கும். ஆனா நம்ம அவங்க செஞ்ச செயல்களை விட அவரையே நம்ம அதிகமா குற்றம் சாட்டும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து விபரீதங்கள் தான் ஆகும். சோ அது அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் நம்ம வந்து நம்மளே வந்து பாத்தீங்கன்னாக்கா மனதளவுல பேலன்ஸ்ட் கண்டிஷனுக்கு போகணும். இந்த மாதிரி உணர்ந்து செய்யறதுக்கு வந்து நமக்கு வந்து பக்தி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதுல நாம முன்னேறும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரைட் டைரக்ஷன்ல தான் போகும். மேலும் கர்மங்களுக்கு நாம பந்தப்படாம, சோ நம்ம வந்து இப்ப நம்ம பிள்ளையே தவறு இழைத்து விட்டால் இவன் இப்படிதான் அப்படின்னு நம்ம வந்து முத்திரை குத்திடுறோம் இல்லையா? சோ அவனுக்கு ஆமா ஒண்ணுமே ஆமா தெரியாது. அதெல்லாம் செய்யவே வேண்டாம். அவனுக்கு நல்வழிப்படுத்தணும்ன்ற அந்த எண்ணத்தோட அவன் தவறே இழைத்தாலும் சோ இது அவனுடைய நல்ல குணத்துல வந்து வேற விதமா நம்ம சொன்னோம்னாக்கா கண்டிப்பாக அவன் ஏற்றுக்கொள்வான். சோ அவனை நல்வழிப்படுத்துறதுக்கு பகவான் கிட்ட நம்மளுடைய ஒரே ஒண்ணுதான் நம்ம நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும்னா நம்மளுடைய பொறுப்புகளை வந்து நல்ல முறையில் முடிக்கிறதுக்கு வந்து அவர் வழிகாட்டினா போறோம். அது ஒண்ணுதான் நம்ம செய்யணும். நம்ம வந்து அந்த கடமைகளை நம்ம கண்டிப்பாக செய்யணும். சோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம பந்தப்படுவதே இல்லை பிரபு. சோ மனதளவுல வந்து நம்ம வந்து எல்லார்கிட்டயுமே அன்பால தான் இருக்கணும்.
ஆனா வந்து செயல்களுடைய விளைவுகள் மேல வந்து நான் இப்ப என் மனைவியை நான் பாத்துக்கிறேன்னாக்கா அவ நாளைக்கு எனக்கு நான் கீழே விழுந்துட்டா என்ன வந்து அவ வந்து சரீர கஷ்டம் எல்லாமே செய்யணும்னு நம்ம எதிர்பார்த்து செய்யக்கூடாது. ஸோ இட் இஸ் மை டியூட்டி டு டேக் கேர் ஆஃப் மை வைஃப். அதுதான் டிட்டாச்மெண்ட். அது அவகிட்ட இருந்து எதிர்பார்த்து நம்ம ஒரு செயலை அவருக்கு நன்மை செய்யக்கூடாது. அது அட்டாச்மெண்ட் ஆயிடும். ஸோ அப்போ வந்து நம்ம பந்தப்படுகின்றோம். இதுதான் வந்து டிட்டாச்மெண்ட். பிள்ளைகள் கிட்டயும் மனைவி கிட்டயும் நம்ம டிட்டாச்மெண்ட் எப்படின்னாக்கா எந்தவித எதிர்பார்ப்புமின்றி அவர்களுக்கு நாம செய்யக்கூடிய சேவை. அதுதான் வந்து டிட்டாச்மெண்ட் மோட். மாதாஜி, உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு அற்புதம் நான் பாத்துக்கிறேன் மாதாஜி. என்னன்னாக்கா என் மைண்ட்ல வந்துட்டு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸை வந்துட்டு நீங்க வந்துட்டு நீங்க கிளாஸ்ல வந்துட்டு நீங்க அதை கிளியர் பண்றீங்க. இது எனக்கு வந்துட்டு ஒரு ஆச்சரியமாவும் இருக்குது. அப்புறமேட்டு இது ஒரு கடவுளுடைய செயலாவும் நான் நினைக்கிறேன் மாதாஜி. ஏன்னா உங்களுக்கு பகவத்கீதையில எல்லாமே இருக்கு. இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் தேர். சோ அதை தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். தட்ஸ் இட். மேபி இது இந்த கேள்வி நீங்க அட்லீஸ்ட் ஓப்பனா சொல்றீங்க. நிறைய பேருக்கு வந்து அது இருக்கும். ஸோ எப்படி சொல்றதுன்னு தயக்கம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சொல்யூஷன். வாழ்க்கையில பகவத்கீதை படிச்சீங்கன்னாக்கா உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லா சொல்யூஷனுமே பகவத்கீதையில இருக்கு. வேற எதையுமே நீங்க படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பகவத்கீதை ஒண்ணு மட்டும் படிங்க போறோம். அனைத்து வேதங்களையும் படித்ததுக்கான சமம் ஆகிடும். ஏன்னா அதை படிச்சு முடிச்சு நல்லா புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே நீங்களே ஒரு பக்குவ நிலைக்கு வந்துருவீங்க. ஸோ அதனால வெல் பேலன்ஸ்டு கண்டிஷன்ல போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலி எந்த சுச்சுவேஷன் வந்தாலுமே நீங்க வந்து அதை வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு போயிடுவீங்க. ஸோ வென் யூ டேக் எவ்ரி திங் பாசிட்டிவ், உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே நன்மைகளே நடக்கும். மாதாஜி, ஃபைனல் கொஸ்டின் ஒரே என்னன்னாக்கா, இப்ப வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுக்குற வேலை செய்யலாம் என்ன சொல்லனாக்கா, ஏன்னா நம்ம வாழ்க்கை வந்துட்டு காத்தால ஏந்திரிக்கிறோம், திரும்பி வர வேலைக்கு, திரும்பி சாப்பிடுறோம், திரும்பி ஃபேமிலியை பாக்குறோம், திரும்பி பொதுலாவது, திரும்பி காத்தால அதே ரொட்டீன் இதே மாதிரி நம்ம லைஃப் இத்தனை நம்ம லைஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லனாக்கா இந்த கிளாஸ் பத்தி எல்லாம் நான் சொல்றேன். ஸோ அது அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னாக்கா என்ன சொல்லணும் நீங்க என்ன சொல்லலாம் மாதாஜி? எல்லாருக்குமே இந்த உலகத்துல வந்து கஷ்டங்கள் ஒரு நாளைக்கு காலையில எழுந்த உடனே நெக்ஸ்ட் நாளைக்கு காலையில என்ன நடக்கும் நமக்கு தெரியாது இல்லையா? வி டோன்ட் நோ. சோ நமக்கு நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையை வந்து எதிர்கொண்டு நாம வந்து பேலன்ஸ்டா எடுத்துட்டு போகிறதுக்கு பகவத்கீதை வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு வழிகாட்டி தான். சோ அந்த வழிகாட்டிய வந்து அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குன்ட்டு நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ரிலிஜன். சோ இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக அகராதின்ட்டு மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுல எல்லாமே இருக்கு வாழ்க்கைக்கான. அதாவது சொல்யூஷன் என்னக்கா, இது தீர்வுகள். நமக்கு எந்த ஒரு கொஸ்டின் இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் பகவத்கீதையில ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துல கிடைச்சிரும். அதனால வந்து இத நீங்க சொல்லி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நீங்க வந்து இந்த ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சோ தட் வில் ஹெல்ப் யூ. ரொம்ப நன்றி மாதாஜி. நீங்க அற்புதம். நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க உங்க இது இப்படியே பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா நான் வந்துட்டு கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்துட்டு நான் எந்த விதத்திலாவது நான் வந்துட்டு ஜனங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் பகவத்கீதை கத்தர மாட்டாச்சு. ரொம்ப கண்டிப்பா நான் நீங்க நெக்ஸ்ட் லெவல் ஜாயின் பண்ணுங்க. லெவல் 2 ஜாயின் பண்ணி லெவல் 3 லெவல் 4 எல்லாம் முடிங்க பிரபு. இல்ல கண்டிப்பா பண்ண மாட்டாச்சு. நன்றி மாதாஜி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Thank you. மாதாஜி, அந்த புக்ஸுங்க அந்த புக்ஸ்ங்க சொன்னீங்க, அது தானம். அது நான் வந்து நீங்க எல்லாருமே இந்த வாட்ஸ்அப் குரூப் விட்டு போக வேண்டாம். சோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ராதா கோவிந்தா டெம்பிள் வந்து கட்டின்னு இருக்காங்க. உங்களால முடிஞ்ச டொனேஷன் அதுக்கான லிங்க்ஸும் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போடுறேன். இதுல யாருக்குமே வந்து எந்த கம்பல்ஷனும் கிடையாது. உங்களுக்கு என்ன முடியுமோ அதுக்கான பர்டிகுலர் கேட்டகரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரேசர் பே மூலியமா தான் பண்ணணும். யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு இந்த காசு கொடுன்னு கேட்டாங்க, யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டாம். டோன்ட் டிரான்ஸ்ஃபர் எனி மணி. ஆத்தென்டிக்கா இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் போடுறத மட்டும் அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து டைரக்டா பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு ரெசிப்ட் வந்து நீங்க என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ இது ஒன்று மட்டும் நீங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த இது பகவத் ஜெயந்தி வரும்பொழுது கீதா ஜெயந்தி வரும்பொழுது நான் கண்டிப்பாக சொல்கின்றேன், இன்னும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க பகவத்கீதை ஒரு 5 பேருக்குன்னா வாங்கி கொடுக்கறதுக்கான இதுக்கு வந்து நீங்க கண்டிப்பாக செய்யலாம். சோ அதுக்கு நீங்க பண்ணணும்னாக்கா யூ ப்ளீஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க இருக்கக்கூடிய குரூப்லயே நீங்க வந்து போடுங்க. இல்லைன்னா என்னோட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா நான் வந்து கைட் பண்றேன். நான் பிரகிருதிம் என்றால் இயற்கை, புருஷம் என்றால் அனுபவிப்பாரல், நேயம் என்றால் ஞானத்தின் இறுதி. வெரி நைஸ். 86%.
வெரி நைஸ் டு see this answer. அதுக்கப்புறம் வந்து தெய்வீக வாழ்க்கையை ஒருவர் எப்பொழுது தொடங்குகின்றார்? ஒருவர் நேர்மையான ஆன்மீக அதாவது நமக்கு குரு இருந்தாதான். தட் இஸ் 100% ரைட். அதுக்கப்புறம் பகவத்கீதை 13.29 படி ஆன்மீக உலகிற்கு முன்னேறியவர் யார்? எல்லா இடங்களிலும் கடவுளின் உயர்ந்த ஆளுமையை இருப்பதை யார் ஒருவர் காண்கின்றாரோ 100% பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். ஆன்மா உடலை விட்டு வெளியேறும் பொழுது இந்த உணர்வும் வந்து வெளியேறி விடுகின்றது. வெரி நைஸ். ஐ திங்க் இன்னைக்கு சாப்டர் வந்து ரொம்ப நன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ இது புரிஞ்சுனாக்கா பகவத்கீதை உங்களுக்கு புரிஞ்ச